சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். கடந்த சில மாதங்களாகவே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போவாரா, அந்த விழாவில் கலந்துப்பாரா, விஜய் அவர்களோட ஸ்டேஜை ஷேர் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆயிருச்சு. திருமாவளவன் அவர்கள் அந்த விழாவில் கலந்துக்க போகிறது இல்லை அப்படின்றது தெளிவாயிருச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு என்ன சொல்கிறது, திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கரை தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி பூரா கொண்டு போய் சேர்த்துனதில் அவர் ஒரு முக்கியமான தலைவர். அம்பேத்கரை கொள்கைகளெல்லாம் பேசினதில் அப்படிப்பட்ட அம்பேத்கரை பற்றி அனைவருக்குமான தலைவர் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த புக்கு வெளியிடுறாங்க. அவர் பல நேரத்தில் இது ஒரு சர்ச்சைகளாகி அவர்கிட்ட கேட்கும்போதே கூட இல்லை, நான் இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்னை கேட்டாங்க, ஒன்றா அவருடைய பிறந்த நாள்லையோ இல்லை நினைவு நாள்லையோ அதை வச்சுக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ டிசம்பர் 6ஆம் தேதி தான் வாய்ப்பு கிடைக்குது, அதனால் நாங்கள் பண்ண போகிறோங்கிறதெல்லாம் பேசியிருந்தாங்க. இன்றைக்கி அந்த டைமில் எல்லாமே பிரச்சனை என்னாச்சுன்னா, இது திமுக ரசிக்குமா, திமுக ஏற்றுக்குமா, திமுகவுக்கு இதில் உடன்பாடு இருக்கா? நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஒரு புக்கை நீங்கள் எந்த தலைவரை ஆக சிறந்த தலைவராக யோசித்து நீங்கள் கொண்டாடுறீங்களோ அந்த தலைவரை பற்றி அனைவருக்குமான தலைவருங்கிற ஒரு புக்கு வருது. அப்பேற்பட்ட புக்கை நீங்கள் வெளியிடுறதுக்கோ வாங்குறதோ அது உங்களுக்கும் ஒரு பெருமை. அப்போ இதை ஒரு கட்சி தான் சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி அதை ரசிக்காது, ஏற்றுக்காது, அதை சரியான முறையில் அவங்களால ஜீரணிக்க முடியாதுங்கிறதுக்காக இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போய் கலந்துக்கிட்டு அது திமுக அதை ஏற்றுக்காதுங்கிற ஒரு காரணத்துக்காக இதை அவர் நிராகரிச்சிருக்கிறது உள்ளபடியே எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது, வேதனையாகவும் இருக்குது. ஏன்னா இது ஒரு அம்பேத்கரை பற்றின ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் இருக்கிறது தான் உங்களுக்கும் மரியாதை. அப்போ இதுலேயும் திருப்பி ஒரு கூட்டணி கட்சிக்காரங்க கோவிச்சுக்க கூடாதுன்னு எதிர்பார்க்குறது. எல்லா இடத்துலையுமே திருமாவளவனர்கள் என்ன பண்ணுறாரு, ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாரு, ஒரு மக்கள் பிரச்சனையை பேசணும்னு முற்படுறாரு. அந்த பிரச்சனையை பூதாகரமாக வெடிக்கும்போது ஐயோ உடனே நம்ம கூட்டணிக்கு தலைமை கோவிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உடனே போய் சரண்டர் ஆகிறது. இது ஒரு நல்ல ஒரு நாகரிகமான ஆக்கப்பூர்வமான அரசியலாக எனக்கு படலை. திருமாவளவன் அவர்கள் மேலே எனக்கு மிகுந்த மரியாதையும் அன்பும் பேசமும் உண்டு. பட் இதையெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும். நீங்கள் ஒரு புதுசாக அரசியல் கட்சியில் ஐயோ இப்படி அவங்க கோச்சிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இதை சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது, இப்படி விமர்சனம் வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் பார்க்காத விமர்சனங்கள் இல்லை, உங்கள் மேலே தொடுக்கப்படாத கேள்வி கணைகள் இல்லை, நீங்கள் அதுக்கு சொல்லாத பதில்கள் இல்லை. அப்படிப்பட்ட சீசன்டான பொலிட்டிஷியனாக இருக்க நீங்களே இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு நம்ம மேலே பிரச்சனைகள் வரும், கூட்டணியில் இருக்கக்கூடிய குழப்பத்தை உண்டு பண்ணுறோம், நம்மளை ஒரு விமர்சிப்பாங்க, அதை திமுக ஏற்றுக்காதுங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்கள் இதில் கலந்துக்காதது உள்ளபடியே எனக்கு மிகவும் வருத்தம் தான் கேப்ரியல். ரெண்டாவது, இதை பொலிட்டிக்கலாக எப்படி சார் ரீட் பண்ணுறீங்க? ஒன்று, திருமாவளவன் அவர்கள் திமுகவை சங்கடப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கார். ரெண்டாவது, இப்போ திருமாவளவன் அவர்கள் ரொம்ப கிளவரான ஒரு பொலிட்டிஷியன். சின்ன ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் கிடைச்சாலும் அதில் கரெக்டாக ஸ்கோர் பண்ணுவார். ஸோ இந்த இடத்துல அவர் திமுகவை சங்கடப்படுத்திடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருக்காருன்னா மேபி விசிகேவுக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? திமுக விட்டால் வேற இடமே அவங்களுக்கு போகிறதுக்கு இல்லை, ஸோ அதனால தான் சேஃபாக ப்ளே பண்ணுறான்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், இன்னைக்கு இருக்கக்கூடியதில் திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியுமே தே ஆர் நாட் ஹாப்பி. அது திருமாவளவன் மட்டும் இல்லை, கம்யூனிஸ்டுகளையும் எடுத்துக்கங்க, தே ஆர் நாட் ஹாப்பி இந்த சாம்சங் பிரச்சனையில். ஆனால் வெளியில் போகிறதுக்கு வழி இல்லை, வெளியே போகிறதுக்கு வழி இல்லை. அதே மாதிரி நீங்கள் காங்கிரஸ் எடுத்துக்கங்க, காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் செயல் வீரர்கள் கூட்டம்னு போடுறாங்களோ அங்கே பூரா ஏழ்ற கூடுது. என்ன நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஏதோ ஒன்று சொன்னால் தானே நாங்கள் போய் கட்சியை வளர்த்த முடியும், கட்சியை வளர்த்துங்க மெம்பர்ஷிப் சேர்த்துங்கன்னா எங்களுக்கு என்ன சேர்றதுக்கு ஆளாக இல்லை. அவங்க மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை விட நாங்கள் ஆக்கப்பூர்வமான நிர்வாகிகள், ஆனால் தலைமையினுடைய பேச்சுக்காக நாங்கள் அவங்களுடைய டைரக்ஷனுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இது சாதாரண நிர்வாகிகள் மட்டும் இல்லை, ஈவன் கார்த்திக் சிதம்பரம் முதல் கொண்டு இதை பேசுகிறார். அப்போ இன்றைக்கி ஒரு திருமாவளவன் எதிர்த்து கொடுக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு குரலை கூட காங்கிரஸ் கட்சியில் இத்தனை வருஷ பாரம்பரியம் இருக்கக்கூடிய நம்மளால குரல் கொடுக்க முடியலையே மக்களுடைய இதுக்காக, இப்படியே இருந்தோம்னா நம்ம காணா போயிடுவோங்கிறார் கார்த்திக் சிதம்பரம். அப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுமே இன்றைக்கி ஹாப்பியாக இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பூரா நீங்கள் கேட்குற மாதிரி ஓகே நான் இங்கே ஐ எம் அன்ஹாப்பி, சரி நான் போய் இன்றைக்கி தனியாக போய் சண்டை போடுற அளவுக்கு தகுதி வாய்ந்த வாக்கு சதவீதம் இவங்ககிட்ட இல்லை, தனியாக போய் போட்டி போடுற அளவுக்கு. அப்போ சரி வேறு யார் கட்சியாவது நம்ம கூட்டணி போகலாமான்னு இவங்க சரி இந்த ஒருக்கே நான் ஒரு கைப்பிடி பிடிச்சிருக்கேன், இந்த கைப்பிடியை விடுங்கன்னா இதை விடுறதுக்கு எனக்கு வேறு ஏதோ ஒரு பிடிமானம் வேணும் இல்லையா, இல்லைன்னா நான் கீழே விழுந்துருவேனே. அப்போ அந்த அடுத்த பிடிமானம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு எங்கேயுமே தெரிய மாட்டேங்குது. ஒன்று அதிமுக இருக்குது, ஆனால் அதிமுக முதல்ல இருந்ததை விட இன்றைக்கி பலகீனம் ஆகிக்கிட்டு இருக்குது. நான் இதில் அதிமுக மட்டும் பலகீனம்னு சொல்லலை கேப்ரியல். இன்றைக்கி 2024 தேர்தலினுடைய கவுண்டிங்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவும் அவங்களுடைய சரிவில் இருக்காங்க, அதிமுகவும் அவங்களுடைய சரிவில் இருக்காங்க. திமுக 2019 21 தொகுதியில் 1,27,00,000 வாக்குகள் எடுக்குது. 2024
23 தொகுதிகளில் தான் 1,17,00,000 வாக்கு எடுக்க முடியுது. அப்போது சற்றேறக்கூடிய நீங்கள் எந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு அசஸ் பண்ணிங்கனாலும் ஒரு 11 to 12% வாக்கு திமுகவுக்கு குறைஞ்சிருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய வீக்னஸில் இருக்காங்க. ஆனால் இந்த வீக்னஸ் வெளியே தெரியாத அளவுக்கு அவங்களுடைய வெற்றி வந்து இதை மறைச்சிருக்கு. அதிமுகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கல, ஒரு 7 சீட்டில் டெபாசிட் போயிடுச்சுங்கிற காரணத்தினால அவங்க வீக்காக இருக்காங்கங்கிறது தெரியுது. வீக்கு தான், ஆனால் வீக்காக இருக்கிறது அப்பட்டமாக தெரியுது. ஆனால் திமுக இங்கே வீக்கு, ஆனால் வீக்காக இருக்கிறது தெரியல. காரணம் என்ன? அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி. அப்போது இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் யோசிக்கிறாங்க, யாரு கூட போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கணும் இல்லையா? அங்கே போய் நம்ம திருமாவளவன் அதை தானே அவரோட இன்டர்வியூல கூட சொல்கிறாரு, போகலாம், இங்கே இருக்கிறத விட அங்கே 25 சீட்டு கூட கொடுப்பாங்க, ஆனால் ஜெயிக்கணுமே. அப்போ இவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு பாசிபிலிட்டியை எதிர்கூட்டணியில் இருக்கிறவங்க காமிச்சா தானே இங்கே இருக்கிறவங்க அங்கே வருவாங்க. சும்மாவே வந்து அவங்க எங்ககிட்ட வந்துருவாங்க. அதிமுகவும் போகிற இடத்துல பார்க்குற இடத்துல பூரா திருமாவளவனை வாங்கன்னு கூப்பிட்டா எப்படி வருவார் அவர்? அதை நீங்கள் சொன்னது மாதிரி 2021, 2024 இந்த 2 எலெக்ஷன்ஸுக்கு கம்பேர் பண்ணும்போது டிஎம்கேவோட ஓட் ஷேர் வந்து கம்மியாக இருக்கு. 19 to 24 எம்பி டு எம்பி எலெக்ஷன்ஸ் ஓட் ஷேர் கம்மியாகுது. ஸோ பேசிக்கலாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அவங்களோட ஆன்டி இன்கம்பன்சி அங்கே இன்க்ரீஸ் ஆகுதுன்றது தான். ஸோ இப்போ 24-26 டெஃபினட்டாக ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாகும். ஸோ திமுகவோட ஓட் ஷேர் இன்னும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது மேபி இந்த அலையன்ஸ் பார்ட்டிஸ்லாம் அங்கே ஷிஃப்ட் ஆகிறாங்கன்னா ஏடிஎம்கேக்கு மேபி அது வின்னிங் ப்ராபபிலிட்டியும் அதிகம் ஆகலாம் இல்லை? ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனால் எந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு தெரியணும்ல. அந்த பாசிட்டிவிட்டி நீங்கள் அதிமுகவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகேப்பா, 2019 இருந்ததை விட 21 இல்லை 21 முடிஞ்சதுக்கப்புறம் 24 ஸ்ட்ரென்தன் ஆகிட்டாங்க, இல்லை 4 எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு 6 மாதத்தில் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்காங்கன்னு எந்த சிக்னல் இருக்குங்க இவங்க போய் சேர்றதுக்கு? இல்லை நாங்கள் அங்கே வரோம். அப்போ அந்த மாதிரி வந்து அதிமுக இஸ் கெய்னிங் பவர், கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்காங்க, தி ஆர் கெய்னிங் தேர் ஸ்ட்ரென்த்னு தெரிஞ்சால் அதிமுக போய் திருமாவை கூப்பிட வேண்டியதில்லை. திரும்ப இங்கிருந்து அங்கே ஆளை விட்டுவார், அடுத்த எலெக்ஷனுக்கு எப்படி பண்ணலாம் என்ன இவங்க அங்கேருந்து ஆளை விடுவாங்க. பட் அது அங்கே நடக்கலை. இன்னொன்று, இன்றைக்கி விஜயும் வேற உள்ளார வரார். அப்போ இன்றைக்கி விஜய் வந்து ஏற்கனவே 2024 உங்களுக்கு வந்து 3ஆக பிரிஞ்சுது, 4ஆக பிரிஞ்சுது. சீமானுக்கு ஒன்று, அதிமுகவுக்கு ஒன்று, பிஜேபி கூட்டணிக்கு ஒன்று, 3ஆக பிரிஞ்சது. இந்த 26 விஜயம் உள்ளார வரும்போது 4ஆக பிரிய போகுது. அப்போ இந்த 4ஆக பிரியக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி வாக்கு இன்னும் வந்து டிஎம்கேவை கன்சாலிடேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை யாருனாலையும் வந்து கன்சாலிடேட் பண்ண முடியாது இன் ஒன் பிளேஸில். அப்போ இது வந்து டிஎம்கேக்கு வந்து இன்னும் அது சாதகமான சூழ்நிலை இருக்கும்போது எப்படி திமுகவை பகைச்சிக்கிட்டு வெளியே போகிறோங்கிற ஒரு பயம் இங்கே இருக்குது. முக்கல் முணுகல்கள் இருக்குது, புகைச்சல்கள் இருக்குது. இருந்தாலும் இதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அதனால தான் நானே என்ன பார்க்குறேன்னா, இதை வந்து எதிர்கரத்தில் இருக்கவங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே சீமானும் வந்து கடந்த 15 ஆண்டு கால அரசியல் இருக்குன்னு திமுகவை எதிர்த்து, இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தில் கட்சி ஆரம்பித்து அக்டோபரில் மீட்டிங் நடத்த விஜயனுடைய எதிர்ப்பும் ஆரம்பி திமுகவை எதிர்த்து. அப்போ இன்றைக்கி வந்து விஜய் வந்து அதிமுக கூட போவாரா, இல்லை வந்து சீமான் வந்து அதிமுக கூட போவார்னா இவங்க 2 பேருமே அது கூட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுகவினுடைய சீமானுடைய அரசியல் திராவிட கட்சிகளை எதிர்த்துங்கிறாரு. அப்போ அதில் அதிமுக அடிபட்டு போயிடும். அதே மாதிரி வந்து விஜய் சொல்கிறாரு, நாங்கள் வந்து கரப்ஷன் கபடதாரிகள்ங்கிறார். திராவிடங்கிற பேச்சு சொல்லல, திராவிடமும் அவருக்கு ஒரு கண்ணுன்னு சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் ஊழலுக்கு எகென்ஸ்டாக வரோம். அப்போ வந்து கரப்ஷன் கபடதாரிகள்ங்கும் போது அப்போ இது வரைக்கும் 57 ஆண்டு கால ஆட்சி வந்து வெறும் திமுக மட்டும்தான் ஆண்டாங்களா? அதிகமாக தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி ஒரு 32 ஆண்டு கால ஆட்சி வந்து அதிமுக செஞ்சது தான். அப்போ நாங்கள் வந்து ஒரு ஊழலுக்கு எகென்ஸ்டான கட்சின்னு விஜய் சொல்லிட்டு அதிமுக கூட போய் சேர்றதுக்கு விஜய்க்கும் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இன்றைக்கி அவங்க 2 பேருமே வந்து சீமானும் பிஜேபி கூட போக முடியாது, விஜயும் பிஜேபி கூட போக முடியாது. ஏன்னா இவர் வந்து சீமான் சொல்கிறத வந்து நீ மானிடத்தினுடைய எதிரிங்கிறார் பிஜேபியை. அதே மாதிரி என்னுடைய அரசியல் கொள்கை எதிரின்னு விஜய் வந்து பிஜேபியை சொல்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் பிஜேபி கூடயும் போக முடியாது. அப்போ இது எல்லா இடத்துலையும் சிமிலாரிட்டிஸ் இருக்கக்கூடிய விஜயும் சீமானும் என்னுடைய பார்வையில் அவங்க 2 பேரும் ஒன்று சேரணும். அப்போ எனக்கு விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சீமானுக்கு ஒரு 8.2% ஓட் ஷேர் இருக்குது. விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே இப்போ ரவீந்திரன் துரைசாமி கூட என்ன சொல்லுவார்னா அவர் வந்து 0 அப்போ நீங்கள் வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு ஒரு டெலிவரி டேட்டுன்னு இருக்குது. பட் அந்த சிசு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, டெலிவரி டேட் என்னைக்குன்னு தெரியும். அப்போ அந்த குழந்தையே இல்லை பிறந்தாதான் குழந்தை இருக்குதுன்னு நம்ம ஒத்துக்கணும்னு சொல்ல முடியுமா? அப்போ இன்றைக்கி விஜய்க்கு வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ்லாம் நமக்கு தெரியாதா? மற்ற இடத்துலலாம் நம்ம பார்க்கலையா? எப்படி வந்து நம்ம அதை வந்து 0ன்னு ஏற்றுக்க முடியும்? அப்போ என்னுடைய அசஸ்மெண்ட் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 10% ஓட் ஷேர் இருக்கும் மினிமம் நான் சொல்கிறது. அப்போ இந்த சீமானும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சின்னம் கிடச்சிருந்தா இந்த 8ங்கிறத ஒரு 10ஆவே கிடச்சிருக்கும் இந்த எலெக்ஷனில். இவங்க 2 பேரும் சேரும்போது 10 + 10 20 ஆகாது. இந்த 10 + 10 25 28 கூட மாறும் சீமானும் விஜயும் சேரும்போது. அப்போது இன்றைக்கி ஓட்டு போடாதவங்க 30% இருக்காங்க கேப்ரியல். 70% தான் போலிங் தமிழ்நாட்டில்.
அப்போ இவங்க 2 பேரும் சேரும்போது, ஏன்னா இவங்க அதிமுக கூடயோ பிஜேபி கூடயோ சீமானோ இல்லை விஜயோ எந்த கட்சி கூட போய் இவங்க 2 பேரும் சேர்ந்தாலும் மக்கள் அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு நாங்கள் அவங்களுக்கே போட்டுறோம், நீங்கள் அங்கே போய் கூட்டணி சேர்ந்து நாங்கள் போட்டு எதுக்குன்றவாங்க. அப்போ இவங்க இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் அலையான இருக்கிறது வந்து சீமானையும் விஜயும் தான் பார்க்குறேன். அப்போ இவங்க 2 பேரும் சேரும்போது என்ன ஆகுனா ஒரு 25% இவங்க இது வந்து ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸாக மாறும். அடுத்தது இவங்க 2 பேரும் சேரும்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய விஜயகாந்தனுடைய கட்சியை இவங்க எடுக்கலாம். அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.4% கீழே இருந்த விஜயகாந்த் கட்சி இந்த கடைசி எலெக்ஷனில் 2.5% ஓட் ஷேர் வாங்குறாங்க. இப்போ அங்கே ஒரு 2.5% இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னைக்கு நீங்கள் திருமாவளவன் வரலன்னா கூட நீங்கள் கவலை இல்லை, விட்டுருங்க. பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அவங்க மாநில கட்சி, அவங்களுக்கு ஒரு மாநிலத்தில் வந்து நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணாமல் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு எம்பியோ இல்லை வந்து ஒரு போஸ்டர் கிடைக்கிறதோ அவங்க பெருசாக லைக் பண்ண மாட்டாங்க. மாநிலத்தில் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறதா எந்த ஒரு மாநில கட்சியும் விரும்பும். ஆனால் இப்போ இப்படி கூட பார்க்கலாம், இப்போ விஜய் அவர்களுக்கு திமுகவை வீழ்த்தணும்ன்ற அந்த அக்கறை இருந்ததுன்னா அதிமுகவோட போய் சேர வேண்டியதானே? சேர மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். அங்கே போய் நாம் தமிழ் கட்சியோட சேரணும்னு ஆசைப்படணும், அதிமுக போய் சேரலாம். காரணம் என்னன்னு கேளுங்க. நீங்க திமுகவை ஏன் எதிர்க்கிறீங்க? லஞ்சத்தின் அடிப்படையில், ஊழலுடைய அடிப்படையில் நாங்கள் எதிர்க்கிறோங்கிறார். கரப்ஷன் கபடதாரிகள்ன்றார். அதிமுக பத்தி அவர் அப்படி பேசலையே. இல்ல பேசலைங்கிறது இல்லை. அந்த இடத்துல என்னன்னா அந்த மீட்டிங் பொறுத்த வரைக்கும் அவர் 2 பிரதான எதிரியை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஒன்று மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி, 2வது மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக. அப்ப திமுகவை நீங்க ரொம்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதிர்க்கட்சிகள் சீமான் 15 வருஷம் வச்ச விமர்சனம் ஆகட்டும், இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து இந்த கடந்த அவர் முதலமைச்சர் ஆனதுலேருந்து வச்ச விமர்சனத்தை விட விஜய் வச்ச விமர்சனம் காட்டமான விமர்சனம். என்னன்னா அதாவது ஒரு மதத்தின் பேரை சொல்லி வந்து மக்களை பிளவுபடுத்துறவங்களை கூட யார் என்னன்னு பார்க்க முடிஞ்சிருது. ஆனால் இவங்க வந்து எல்லா தத்துவங்களையும் பேசிக்கிட்டு முகமூடியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இவங்க யாருங்கிற அடையாளமே தெரியலங்கிறார் திமுக. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் முகமூடி போட்டுட்டு இருக்கீங்கன்றார். இது பயங்கரமான காட்டமான விமர்சனம். அப்போ இந்த விமர்சனத்துக்கு உண்டான ஆணிவேர் என்னன்னா நீங்கள் பண்ணல ஊழல்ங்கிறார். அப்போ இன்னைக்கு ஊழலை அப்போ இங்கே பிரதான எதிர்ப்பு என்னன்னா ஊழல். அப்போ அந்த ஊழலை எதிர்த்து நீங்கள் எப்படி போய் அதிமுக கூட போய் நீங்கள் கரம் சேர்க்க முடியும்? அப்போ அதிமுக வந்து இது வரைக்கும் ஊழலே பண்ணாத கட்சின்னு விஜய் எடுத்து பாராத. ஏன் இதை கேட்குறேன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் திமுகவை வீழ்த்தணுன்றது அவங்களோட எய்ம் கிடையாது. இந்த திராவிட ஐடியாலஜியை வீழ்த்தணும், திராவிட கட்சிகளை வீழ்த்தணும், சிஸ்டமை உடைக்கணுன்றது அவங்களோட எய்ம். ஆனால் விஜய் அவர்கள் அவரோட மாநாட்டில் பேச வச்சு நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, திமுக பிரதான எதிரி, திமுக தான் வீழ்த்தப்பட வேண்டிய சக்தின்னு அவர் திமுகவை ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணுறாரு. அதாவது அதிமுக ஸ்டைலில் அதிமுகவோட டார்கெட் வந்து திமுக தான். ஸோ அப்படி உங்களுக்கு திமுகவை வீழ்த்துவது தான் பிரதான டார்கெட்டாக இருந்தால் தாராளமாக நீங்கள் ஏடிஎம்கேவோட சேர்ந்து அலைன்ஸ் பண்ணலாம். நீங்கள் சொன்ன சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி திமுக தான் நம்ம மெயின் எதிரி, அதிமுகவோட கூட்டணி நிற்க வேண்டியது. அப்போ இல்லை, திமுகவை ஏன் எதிர்க்கிறாருன்னா ஊழல்ங்கிற பேரில் எதிர்க்கிறார், குடும்ப அரசியலுக்கு பேரில் எதிர்க்கிறார். நீங்க சித்தாந்தத்தை பேசி அண்டர் கிரவுண்ட் டீலிங் பண்றங்கிறதுனால எதிர்க்கிறார். வெறும் திமுக மட்டும் அவர் சொல்லல. அப்படி ஓவரால் திராவிட கட்சிகள் எல்லாமே மோசம் சொல்லிட்டு போயிருக்கலாமே இந்த மாநாட்டில். இல்ல, அது என்னன்னா நீங்க இப்ப இன்னைக்கு இப்ப சீமான் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் இன்னைக்கு யாருக்கிட்ட இருந்து ஆட்சி எடுக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க? நீ ஆளும் கட்சி யாரு? டிஎம்கே. அப்ப டிஎம்கே. அப்ப அந்த இடத்துல டிஎம்கே மேல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஃபோக்கஸ்டா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து திருப்பி அதிமுகவும் கொண்டு வந்தீங்கன்னா அந்த திமுக மேல வைக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டு வந்து அதிமுகவை நீங்க உள்ளார கொண்டு சொருவும் போது அது டைலூட் ஆயிடும். அந்த டைலூஷனை வந்து அவர் விஜய் விரும்பலங்கிறத நான் பார்க்குறேன். அப்போ இந்த இடத்துல பிரதானமாக இவங்களை எடுத்துக்கலாம். அப்போ அவர் இன்னொன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாருன்னா இன்னைக்கு திமுகவை வீழ்த்தணும்னா நான் தான் மெயின் ஃபோர்ஸு. அப்போ வந்து இன்னைக்கு அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அவர் சைட்லைன் பண்ணுறாரு. அந்த இடத்துல பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் வரும். நீங்கள் சீமானையை கூட எடுத்துக்கிங்களேன். சீமானுடைய திராவிட எதிர்ப்பு அரசியலில் பார்க்கும்போது ஒரு 100% அவர் இருக்கிறாருன்னா 90% எதிர்ப்பு திமுக சார்ந்த எதிர்ப்பாக தான் இருக்கும். அதிமுக சார்ந்த எதிர்ப்பு வெறும் 10% தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து 2016 தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக சீமான் அவர்கள் வந்து வாக்கு சேகரிச்சிருக்கார், எலெக்ஷன் வேலை பார்த்துருக்காரு சீமான் அதிமுகக்காக. அப்போ அன்னைக்குமே அவருக்கு வந்து அந்த தமிழ் தேசியத்தில் உடன்பாடு இருந்தவர் தான். அப்போ இன்னைக்கு சீமானுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய அந்த விகர் அண்ட் வைட்டாலிட்டி வந்து அதிமுக எதிர்க்கிறதுல இருக்காது. காரணம் என்னன்னா இப்போ என்டிகேவால அதிமுக போய் சேர முடியாது. ஏன்னா ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் என்டிகேவால டிவிகேவோட சேர முடியாதது காரணமும் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் தான். பட் அந்த மாதிரியான பேரியர் டிவிகே கிடையாது. ஸோ இப்போ டிவிகேவுக்கு நிஜமாவே திமுகவை வீழ்த்தணுன்ற அந்த அர்ஜி இருந்ததுன்னா போய் சேரணும்னா சேரலாம். இதுல வந்து என்னன்னாக்கா யூ ஹேவ் டு திங்க் லாங் டேர்ம் ஆல்சோ. இப்போ நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். இன்றைக்கி வந்து ஒரு விஜய் போய் அங்கே அலைன் பண்ணுறாருன்னா எடப்பாடி வில் கெயின் மோர் பவர். டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தட் வில் அட்ராக்ட் எவ்ரி சிங்கிள் பார்ட்டி டு கம் இன் டு அலையன்ஸ். வின்னிங் அலையன்ஸாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய் வந்து ஏடிஎம்கே கூட போனார்னா. ஆனால் கடந்த 57 ஆண்டுகால ஆட்சி திராவிட ஆட்சிகளை பார்த்தீங்கன்னா எய்தர் திமுக கூட்டணியிலோ அதிமுக கூட்டணியிலோ போய் சேரக்கூடிய எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாட்டை ஆள்றதை மறந்துட வேண்டிதான்.
இதே தான் வந்து அதிமுக கூட சேர்ந்து விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராகவே ஆனார். அந்த கட்சி என்னாச்சுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க முடிஞ்சுது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு விஜய்க்கு துணை முதல்வர் பதவி கூட கிடைக்கும், ஒரு 5-6 எக்ஸலண்ட் போர்ட்ஃபோலியோ கூட கிடைக்கும், ஒரு 40 எம்எல்ஏக்கள் கூட உங்கள் பார்ட்டிக்கு வருவாங்க. ஆனால் இந்த எலெக்ஷனில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்களா அதை? அப்போ நீங்கள் 2026 ஆட்டம் மட்டும்தான் உங்களுக்கு பிரதானமான ஆட்டமாக இருக்க போதா? 31க்கு நீங்கள் இருக்க போகிறது இல்லையா? அப்போ அதுக்கு 36க்கு இருக்க போகிறது இல்லையா? அப்போது லாங் டேர்ம் கெயினுக்காக ஷார்ட் டேர்ம் கெயினை வந்து அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாருன்னு தான் நான் பார்க்குறேன். அதனால தான் நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு நேச்சுரல் அலையாக பார்க்கும்போது சீமானை தவிர இன்றைக்கி வந்து நாம் தமிழ் தேசியத்தை பேசுகிறது தேர்தல் அரசியலில் யாருமே இல்லை. விஜய் என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு கண்ணுங்கிறார், 50% எனக்கு தமிழ் தேசியம்ங்கிறார். அப்போ விஜய்க்கும் சீமானுக்கும் இங்கே வந்து ஒரு அலைன்மெண்ட் வரலாம். இதில் வந்து நீங்கள் உடனே வந்து அவர் திராவிடத்தையும் ஒரு கண்ணுன்னு சொல்கிறாரு, அதனால் சீமான் வந்து ஐடியாலஜியில் வந்து பேக் அடிச்சிட்டாருங்கிறது யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆமாம் 50% சொல்கிறாரு, அப்போ நீங்கள் 2 பேரும் அலைன் ஆகும்போது 50% அவரை திராவிடத்தை சொன்னாலும் சீமான் கூட இருந்து நீங்கள் 2 பேரும் உறவாடி உரையாடுறது மூலியமாக அந்த 50% திராவிடத்தை 30 குறைங்க, 20 குறைங்க, படிப்படியாக குறைச்சிட்டு வரதுக்கு அதுதான ஒரு வாய்ப்பு சீமானுக்கு. அதான் 2 விஷயம் இதில். ஒன்று என்னன்னா, இப்போ நான் 50% கம்யூனிஸ்ட், நான் 50% திராவிடன், நான் 50% தமிழ் நேஷனல் அப்படி சொல்ல முடியாது. ஒரு ஐடியாலஜி நீங்கள் தமிழ் நேஷனலிஸ்டா, கம்யூனிஸ்டா, இல்லைனா திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கிறவங்களா, முதலாளித்துவத்தை ஏற்றுக்கிறவங்களா, உங்கள் ஐடியாலஜி கிளியராக நீங்கள் டிஃபைன் பண்ணால் 50% தமிழ் நேஷனலிஸ்ட்னு சொல்ல முடியாது. இப்போ நான் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் திராவிட சித்தாந்தம் வந்து வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு சித்தாந்தம், திராவிட கட்சிகள் வீழ்த்தப்பட வேண்டிய கட்சிகள். ஸோ திராவிட கட்சிகளை நீங்கள் எதிரியாக ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? எதிரியா ஏத்துக்கலன்னா நீங்க என்டிகேவோட சேர முடியாது. ஏன்னா என்டிகே வந்து அவங்கள தான் பரம எதிரியா பாக்குறாங்க. ஸோ இப்போ விஜய் அவர்கள் நான் 2ஐயும் சேர்த்து வச்சு பாக்குறேன்னா அவர் தமிழ் நேஷனலிசமே டைலூட் பண்றாரு. ஸோ அது ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட வந்து என்டிகே வந்து அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. ஒன்று இது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, நீங்க சொல்றது மாதிரி என்டிகேவும் டிவிகேவும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணால் கூட அது டிஎம்கேக்கு சாதகமாக தான் அமையும். நான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கும் பிரதான திமுக எதிர்ப்பு கட்சி யாருன்னு பார்த்தோன்னா அதிமுக தான். ஸோ நீங்கள் அதிமுகவை ஓரமாக உட்கார வச்சுக்கிட்டு அதிமுக இல்லாத ஒரு ஆன்டி டிஎம்கே அலைன்ஸை ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அது நல்லா போனால் 20% ஓட்ஸ்க்கு மேலே அது தாண்டாது. ஏன்னா மக்கள் பெரும்பான்மையானவர்கள் அதிமுகவை தான் இன்றைக்கும் ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸாக பார்க்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா 2 வேயாக ஸ்ப்ளிட் ஆகும். இன்ஃபேக்ட் பிஜேபி எடுத்தோன்னா 3 வேயாக ஸ்ப்ளிட் ஆகும். அப்பயும் அட்வான்டேஜ் டிஎம்கே தான். ஸோ அந்த அலைன்ஸுக்கு பிரோஜனமும் கிடையாது. இல்லை, நான் அதுதான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து டிஃப்ரெண்ட். இப்போ இன்றைக்கி நான் முதலே சொன்ன மாதிரி இன்றைக்கி ஏடிஎம்கேவும் தே ஆர் இன் த டிக்ளைனிங் ஃபேஸ். அப்போ அந்த டிக்ளைனிங் ஃபேஸில் இருக்கும்போது இன்றைக்கி எந்த இடத்துலையுமே இன்றைக்கி வந்து ஒரு திமுகவை எதிர்க்கிறதுக்கு அதிமுக தான் ஒரே ஓட்டு. இன்றைக்கி நான் ரெட்டலைக்கு போட்டால் தான் திமுக வீழ்த்த முடியுங்கிற மாதிரிலாம் மக்களுடைய பார்வை இன்றைக்கி மாறிடுச்சு. இப்போ இங்கே சீமானும் விஜயும் சேர்ந்தாங்கன்னா ஏடிஎம்கேவை வந்து ஈவன் யூ கேன் பிரிங் டவுன் டு 16-17%. அப்படி பார்த்தா கூட 3% கம்மியாகுது. அப்போ இவங்க ஏற்கனவே இங்கே ஒரு 25 போது இவங்க 2 பேரும் சினர்ஜி இங்கே கிடைக்கும். இங்கேருந்து ஒரு 3 எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மற்ற பாட்டாளி மக்கள் கட்சியும் உள்ளாரத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது, விஜயகாந்த் அவர்கள் கட்சி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ஓட்டு போடாதவன் 30 பேர் வெளியே உட்காந்துருக்கான். ஏன் ஓட்டு போடாமல் உட்காந்துருக்கான்னா இப்போ இருக்கக்கூடியது எனக்கு எதுவுமே பிடிக்கல, இந்த ஆட்டமே பிடிக்கல அப்படின்னு இருக்கிறவங்க. அப்போ இவங்க 2 பேரும் வந்து ஒரு அலையன்ஸ் ஆகும்போது, சீமானும் விஜயும் அலையன்ஸ் ஆகும்போது வெளியே ஃபென்ஸில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, இது வெறும் திமுக அதிமுக மட்டும் இந்த ஆட்டம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு லைக் இன்னைக்கு சீமானுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கில் பெரிய சதவீதமான வாக்கு என்னன்னா திமுகவும் அதிமுகவும் பிடிக்கலைங்கிறவன் தான். நீங்கள் தமிழ் ஏன்னா நீங்கள் சீமானுடைய வாக்கையும் நம்ம டீகோட் பண்ணி பார்க்கணும். எத்தனை பேர் வந்து பியூர் தமிழ் நேஷனலிஸ்ட்டுக்காக வராங்க? ஏன்னா இன்றைக்கி தமிழீழம்ங்கிறதுக்கே வந்து தமிழ் தேசியம்ங்கிறதுக்கே இன்றைக்கி ஏகப்பட்ட டெஃபினிஷன்ஸ் இருக்குது. மணியரசன் சொல்லக்கூடிய தமிழ் தேசியம் வேறு, தியாகு பேசுகிற தமிழ் தேசியம் வேறு, சீமான் பேசுகிற தமிழ் தேசியம் வேறு. அப்போ இதுலேயும் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அப்போது இந்த மாதிரி சீமான் கிட்ட வந்து தமிழ் தேசியத்துக்காக மட்டும் இருக்கக்கூடிய வாக்குகள் எத்தனை? திமுகவும் பிடிக்கல, அதிமுகவும் பிடிக்கல, பிஜேபியும் பிடிக்கல, வேறு யாருக்கு போடுறது? சீமானுக்கு போடுறது. அதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கட்சிக்கும் டீகோட் பண்ணும்போது இவங்க இந்த இடத்துல சீமானும் விஜயும் அலைன் ஆகும்போது என்னன்னா அந்த ஆன்டி டிஎம்கேங்கிற ஓட்டு கன்சாலிடேட் பண்ணக்கூடிய பெரும் பவர் இவங்க 2 பேர்த்துக்கு கிடைக்கும். சீமானுக்கும் விஜய்க்கும் அந்த பவர் கிடைக்கும். நீங்கள் இதே ஏடிஎம்கே கூட போகும்போது அடையனடா இவங்க சரியில்லைன்னா அவருக்கு போட்டோம், அவர் சரியில்லை திருப்பி இவருக்கே போய் போடுறதா. ஏன்னா இந்த மாற்றி ஓட்டு போட்டதில் தான் காமன் மேன் வந்து டயர்டாகி 30 பேர் ஓட்டே போடாமல் வெளியே போனது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க 2 பேரும் சேரும்போது இட் பிகம் அ ஃபார்மிடபிள் அலையன்ஸ். இந்த 2 பேரும் சேர விடாததுக்கு என்னென்னலாம் திமுக பண்ணுவாங்களோ அதை பூரா பண்ணுவாங்க. இப்போ ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி திமுகவை எதிர்த்து தான் சீமானுடைய அரசியலாக இருந்துச்சு. ஆனால் இந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து என்னாச்சு? முழுக்க ஒரு 15-20 நாள் வந்து கம்ப்ளீட்டாக விஜயை எதிர்க்கக்கூடிய அரசியலாக சீமானுடைய அரசியல் வந்து மடைமாற்றப்பட்டுச்சு.
அடுத்தது என்ன பண்ணாங்க, இப்போ இந்த கடந்த 10 நாளாக சீமான் கிட்ட இருந்து எல்லாமே வந்து கூட்டமாக வந்து வேற கட்சிகளுக்கு போறான்னாங்க. அதுக்கு வந்து இவர் இல்லை மெம்பர்ஷிப் கார்டு இருந்தால் காமிக்க சொல்லுங்கன்னாரு. கடைசியில் இன்னைக்கு நிர்வாகிகளே ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து இன்னைக்கு வெளியே போகிற நிர்வாகிகளை அவங்கள கூப்பிட்டு டிவியில் இன்னைக்கு வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல சீமான் வந்து நின்று சுதாரிக்கணும். உங்களுடைய எதிரி யாரு? நீங்க உங்களுக்கு உங்க சைடில் வந்து உங்களோட போராடக்கூடிய ஆளை நீங்க எதிரியா நினைச்சு உண்மையான எதிரியை விட்டுட்டு நீங்க உங்களுக்கு ஆதரவாக நேசக்கரம் கூட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஆளை நீங்க எதிரியா நினைச்சு நீங்க சண்டை போடும்போது இன்னும் உங்களுடைய எதிர்க்கு பலம் கொடுத்து அவங்களே உங்க கட்சியை இன்னைக்கு பலகீனப்படுத்திட்டு இருக்காங்க. அதுலதான் இப்போ என்னன்னா அங்கிருந்தா நானும் வரேன். இப்போ என்டிகேவோட எதிரி யார் அப்படின்ற கேள்வியில இருந்தா வரேன். என்டிகேவோட எதிரி திமுக கிடையாது. என்டிகேவோட எதிரி திராவிடம். இங்க இருக்கக்கூடிய டிராவிடியன் சிஸ்டம் அவங்க பிரேக் பண்ணும். நீங்க ஸ்டார்டிங் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஏடிஎம்கே கூட போய் விஜய் அலைன்ஸ் வச்சாருன்னா டெம்பரரி பெனிஃபிட்டுக்காக அவரோட லாங் டேர்ம் growth-ஐ வந்து அவர் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அது இங்கேயும் அப்ளை ஆகும். இப்போ இந்த டெம்பரரி பெனிஃபிட்டுக்காக நான் திமுகவை வீழ்த்த போறேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இப்போ என்டிகே டிவிகேவோட அலைன்ஸ் வைக்கிறாங்கன்னா ஐடியாலஜிக்கல் காம்ப்ரமைஸ். அது டிவிகே தமிழ் தேசிய கட்சிலாம் கிடையாது. சும்மா அவங்க தமிழ் தேசியம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கு இன்னைக்கு ஒரு அப்பீல் இருக்குன்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ தமிழ் தேசிய கட்சியா இல்லாத ஒரு கட்சி கூட போய் அவங்க டைல்யூட் ஆகிறது. அது என்டிகேக்கு லாங் ரன்ல அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ரெண்டாவது, இன்னைக்கு என்டிகே தனியா போறாங்கன்னா அது லாங் டேர்ம்ல ஏன் அட்வான்டேஜா இருக்கும்னு நான் சொல்றேன்னா, லெட்ஸ் சே என்டிகே தனியா போறாங்கன்னு வச்சுப்போம், டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ 2 எலெக்ஷன்ல கண்டினியூஸா டிஎம்கே வந்து ஜெயிக்கிறாங்க. அப்படி ஜெயிக்கும் போது ஏடிஎம்கே வந்து திமுக எதிர்ப்பு கட்சி அப்படின்ற அந்த ஸ்டாண்ட்ல இருக்காங்கல்ல, அது பலவீனப்பட்டு போயிடும். இனிமேல் அதிமுகவை நம்பி நமக்கு பிரயோஜனம் கிடையாது, அதிமுகனால திமுகவை நம்ப தோக்கடிக்க முடியாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு பெரும்பான்மையான மக்கள் போவாங்க. ஸோ அப்போ அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஏடிஎம்கேல இருந்து டைவர்ட் ஆகி மற்ற இடங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்டிகே பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிஜேபி பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 26க்கு அப்புறம் என்டிகே ஸ்பீடா க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன், இந்த எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி இல்லாம 31 ஃபோக்கஸ் பண்ணி என்டிகே ஒர்க் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்னு பாக்குறேன். ஸோ அதுக்கு அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, சாலிடா ஐடியாலஜிக்கலா ஃபோக்கஸ்டா இருக்கணும். இல்லை, இதில் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் வியூ இருக்கு. என்ன வியூனா, இன்னைக்கு சீமானுக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன? தோல்விகளை மீறி இன்னைக்கு சீமானுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு? 16 வாங்கினதை விட 19 வாக்கு கூட வாங்குறாரு, 19 விட 21 வாக்கு கூட வாங்குறாரு, 21 24 வாக்கு கூட வாங்குறாரு. அப்போ சீமானுக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாக்கு வங்கி ஏறிட்டு இருக்குங்கிறது தான் அவருடைய வின்னிங் எட்ஜே. ஆனால் இந்த 26 காம்ப்ரமைஸ் பண்ணல. இல்லை, அதைத்தான் சொல்ல வரேன். இந்த 26ல் நீங்கள் வாங்கின 8.22% கீழே நீங்கள் போய்கிட்டீங்கன்னா சீமானுடைய கட்சிக்கு பெரிய வீழ்ச்சியாக மாறும். ஏன்னா நீங்கள் பார்க்குறது வந்து பெஸ்ட் கேஸ் சினேரியோ நீங்கள் பார்க்குறீங்க 31க்கு. ஐ ஆம் லுக்கிங் அட் த ஒஸ்ட் கேஸ் சினேரியோ ஆல்சோ. அப்போ இன்னைக்கு சீமானுடைய புஷிங் பவர், நீ என்னதான் நடக்கட்டும்டா, என்னதான் ஆகட்டும், நான் வளர்ந்துகிட்டு இருக்கேன்டாங்கிறது தான் இன்னைக்கு வந்து அவருடைய பெட்டிங் பாயிண்ட் அது. அப்போ இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு வரப்போகிற 2026 நாங்கள் எல்லாமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், அதை பண்ண மாட்டோம், இதை பண்ண மாட்டோம், எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் முக்கியம் இல்லைன்னு நின்று 8.8% கீழே சீமான் வாங்கிட்டார்னா சீமானுடைய தத்துவத்துக்கும் அவருடைய கட்சிக்கும் சீமானுடைய வளர்ச்சிக்கும் பெரிய வீழ்ச்சியாக இந்த 2026 மாறிடும். இது வந்து ரொம்ப ஏன்னா இது வந்து ஹை ஸ்டேக் ஃபார் சீமான். நீங்கள் வந்து பெஸ்ட் கேஸ் சினேரியோ பார்க்குறீங்க, பட் நடந்துட்டா நல்லது. ஆனால் இந்த 8% வாக்குக்கு கீழே நீங்கள் வாங்கிட்டீங்க ஒரு வேலைன்னா உங்கள் கட்சியில் ஒட்டிட்டு இருக்கவனே இருக்க மாட்டான். இன்னைக்கு வரைக்கும் ஒட்டுறதுக்கு காரணம், பிடிப்பில் இருக்கிறதுக்கு காரணம், நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒவ்வொரு நாளும் மாஸ் கெயின் பண்ணிட்டு இருக்கோங்கிறது தான் ப்ளஸ் பாயிண்ட். பை டிஃபால்ட் ஏதோ ஒரு காரணத்தில் அவங்களுக்கு, ஏன்னா என்னுடைய பர்சனல் ஃபீலிங் வந்து சீமான் மாதிரி ஆட்கள் இன்னும் வளரணுங்கிறது என்னுடைய பர்சனலான ஆசை. அவர் மாதிரி ஒரு குரல் தமிழக அரசியல் காலத்தில் ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா தமிழக மக்களுக்கு நல்ல அரசியலும் நல்ல ஆட்சியும் கிடைக்குங்கிறது என்னுடைய பார்வை. அதனால் நான் வந்து சீமான் மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பொலிட்டிக்கல் கேரியர் நீங்கள் ஒரு எலெக்ஷனுக்காக பெட்டிங் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய சக்ஸஸ் ஃபேக்டரே எவ்ரி எலெக்ஷன் யூ ஆர் கெய்னிங்கிற ஓட் ஷேர் தான். ஆனால் இந்த எலெக்ஷனில் ஏதாவது ஒரு காரணத்தால் நீங்கள் 8க்கு கீழே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, ரிவைவ் பண்ணுறதுங்கிறது வந்து ஹிமாலயன் டாஸ்க். அதை நான் சொல்கிறேன். இது கூட எப்படி நான் பார்க்குறேன்னா, இப்போ 8க்கு கீழே போகுமான்னு எனக்கு தெரியல, சரி போகலான்னு கூட வச்சுப்போமே. அப்படி போனால் கூட எப்படின்னா, இந்த எலெக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து 4 வேயாக ஸ்பிளிட் ஆகுது. பிஜேபி ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க, ஏடிஎம்கே ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க, அப்புறம் நாம் தமிழர் விஜய் ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க. 4ஆக ஸ்பிளிட் ஆகுது. ஸோ காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை யார் வாங்குறதுன்றதுல காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஸோ காம்படிஷன் அதிகமாகும் போது நேச்சுரலாக ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்க கொஞ்சம் இழப்புகளை ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. மேபி என்டிக்கு கூட அதை ஃபேஸ் பண்ணலாம். பட் என்ன ஆகும்னா, இந்த காம்படிஷன் நெக்ஸ்ட் எலெக்ஷனில் இருக்காது.
ஏடிஎம்கே இந்த மாதிரி 4 வேயா ஸ்பிளிட் ஆச்சுன்னா ஏடிஎம்கே கண்டிப்பா தோத்துருவாங்க சார். ஏடிஎம்கே இந்த எலெக்ஷன் தோத்தாங்கன்னா இபிஎஸ் வீக் ஆயிருவார், ஏடிஎம்கே வீக் ஆயிரும். ஸோ நான் என்ன சொல்றேன், இந்த எலெக்ஷன்ல நீங்க ஈவன் இன் கேஸ் நீங்க லூஸ் பண்ணா கூட 31 ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்படின்னு கேட்குறேன் நான். இப்போ நீங்கள் 4 பேர் நின்று வீக் ஆகுறாங்க, 4 பேரில் வந்து வீக் ஆகுறாங்கன்னு வச்சுங்க. இந்த வீக் ஆகிறவங்க யாரை நோக்கி போவாங்க? இன்னொரு வீக்கான பார்ட்டியை நோக்கி போவாங்களா? இந்த 4 பேர்த்துல யார் அதிகமாக வாக்கு வாங்கினாங்களோ அவங்கள நோக்கி போவாங்களா? இப்போ சிம்பிள், இப்போ ஏடிஎம்கேக்கு இந்த எலெக்ஷன்ல ஓட் போடுறாங்கல்ல, 25% ஓட் போடுறாங்கன்னு வச்சுப்போம். எதுக்காக ஓட் போடுவாங்க? டிஎம்கேவே வீழ்த்தணுன்ற ஒரே எய்ம் தான். அவங்களுக்கு வேற ஐடியாலஜிலாம் ஒன்றும் கிடையாது. டிஎம்கேவே வீழ்த்தணுன்ற ஒரே எய்ம் தான். ஸோ இப்போ எம்ஜிஆருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இன்னைக்கு இருக்கு. எம்ஜிஆர் பட் அல்டிமேட்லி ஏடிஎம்கே வந்தது காரணமே டிஎம்கே வீழ்த்துறதுக்கு தான். எம்ஜிஆர் அவங்க சூஸ் பண்ணது காரணமும் டிஎம்கே வீழ்த்துறதுக்கு தான். இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டாங்கன்னா இனிமேல் ஏடிஎம்கேவை நம்பி நமக்கு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அப்போ டிஎம்கேவை யார் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்கன்னு மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ 2 ஆப்ஷன் தான் களத்தில். ஒன்று பிஜேபி இருப்பாங்க, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி இருப்பாங்க. பிஜேபி பக்கம் தமிழ்நாட்டு மக்களால் பெருசாக போக முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் விஜயம் இருப்பார், அதையும் நீங்கள் கூட வச்சுக்கங்க, அதை நீங்கள் விட வேண்டாம். ஏன்னா 4வது பிளேயர் அவரும் உள்ளார வரார். எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நம்ம ஜென்ரலா பேசுவோம். ஒரு 4 பேர் இருக்காங்க. இப்ப விஜய் அவர்கள் நான் டிஎம்கேக்கு எதிரான ஒரு சாலிடான ஒரு கண்டென்டர் அப்படின்னு அவர் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும்னா முதல்ல ஒரு பிரஸ் மீட் அவர் ஆர்கனைஸ் பண்ணும். பிரஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணி பொலிட்டிக்கலா ஒரு 20 ரிப்போர்ட்டரை ஃபேஸ் பண்ணி அவங்க கேட்கிற கேள்விகள் அதுக்கு ஒவ்வொரு இஷ்யூக்கும் ஸ்டாண்ட் எடுக்கிற கெப்பாசிட்டி அவருக்கு வேணும். இன்னைக்கு சீமான் அதை நிரூபிச்சிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் கரெக்டோ தப்போ அவரும் பிரஸ்ஸை மீட் பண்றாரு, பிரஸ்ஸை டீல் பண்றாரு. விஜய் அதெல்லாம் முதல்ல பண்ணட்டும். அதெல்லாம் அவர் பண்ணாதான் அவர்னால ஒரு ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். இதுல எனக்கும் ஒரு கருத்து இருக்கு. அதாவது வந்து விஜய் வந்து பிரஸ்ஸை மீட் பண்ணுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. பண்ணணும், எவ்வளோ சீக்கிரமாக வந்து பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து பண்ணணும். ஆனால் அது பண்ணாதனாலே அவர் வந்து கம்ப்ளீட்லி வீக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ப்ரெஸ்ஸுக்கு வந்து அவரால் பதில் சொல்ல முடியுங்கிறனால அவர் ஜீரோங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து ப்ரெஸ்ன்னு போகிறதுக்கு எதுக்காகனாக்கா அவங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட பப்ளிசைஸ் ஆகணும், அவங்களுடைய பாயிண்ட்ஸ், அவங்களுடைய வியூஸ் எல்லாம். இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து ஒரு ட்விட்டர்லையோ இல்லை வந்து ஒரு சும்மா ஒரு மாநாடு ஒரே ஸ்பீச்சில் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் நம்ம விஜய். கரெக்டாக அக்டோபர் 27 தான் கட்சி ஆரம்பிக்கிறது கூட அவர் வந்து வெளியே சொல்லலை, ட்விட்டரில் தான் போடுறாரு. மற்ற இடத்துல எல்லாம் ஆனந்தம் ஏதோ 1-2 பேசுகிறார். இப்போ ஒரே ஒரு மீட்டிங் தான் இது வரைக்கும் பேசியிருக்காரு. அந்த ஒரு மீட்டிங் பேசினதில் இவ்வளோ அதிர்வலைகள் தமிழ்நாடு பூரா. அப்போது நம்ம வந்து அவர் எல்லாத்துக்கிட்டையுமே மைக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் கேப்ரியல். எல்லாத்துக்குமே அவர் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ரிப்போர்ட்டருக்கு வந்து அவர் பதில் சொல்லலைங்கிறதுக்காகவே இஸ் அன்ஃபிட்னு மக்கள் யதார்த்தமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் ஒரு நியூஸ் சொன்னார்னா போதும் அத்தனை பேர் இன்னைக்கு கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த பவர் இருக்குது அவருக்கு. அதனால வந்து இன்னைக்கு ஒரு மீடியாவை மூலியமாக தான் அவர் இன்னைக்கு வந்து ஒரு காமன் மேனை போய் ரீச் ஆகணுங்கிற கம்பல்ஷன் விஜய்க்கு இல்லை. ஆனாலும் நான் எதிர்பார்க்கறது என்னன்னா மீடியாவுக்கு விஜய் வரணும், பேசணுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பும் கூட. அந்த விமர்சனத்தை நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸ் கையில் எடுக்கணும்னா டிஎம்கேவை ஒவ்வொரு இஷ்யூலையும் நீங்க கவுண்டர் பண்ணும். அதானி இஷ்யூ வருதா கவுண்டர் பண்ணும், கஸ்டோடியல் டெத் நடக்குதா கவுண்டர் பண்ணும், என்னென்ன இஷ்யூ வருதோ எல்லா இஷ்யூலையும் டிஎம்கேவை நீங்க கவுண்டர் பண்ணணும். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா விஜயால் அதை பண்ண முடியாது. இது வரைக்கும் அவர் பண்ணல, அந்த ட்ராக் ரெக்கார்டு அவருக்கு கிடையாது. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, இது வரைக்கும் யாரும் வச்ச விமர்சனங்களை விட விஜய் பேசுனது ஒரே ஒரு மாநாடு. அந்த ஒரே ஒரு மாநாட்டில் வந்து அவர் வந்து இவங்க கரப்ஷன் கபடதாரிகள் சொல்லிட்டு இவங்க முகமூடியில் இருக்காங்கன்னு இது வரைக்கும் யாருமே அந்த அளவுக்கு விமர்சிக்கல விஜய் இது திமுகவை. அப்போது இன்னைக்கு வரைக்கும் சீமான் எவ்வளவோ விமர்சிக்கிறாரு திமுகவை அகெயின்ஸ்டா, இன்னைக்கு வரைக்கும் அவங்க பதில் சொன்னது கிடையாது சீமானுடைய விமர்சனத்துக்கு. கண்டு காணாமல் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் விஜய் வச்ச விமர்சனத்துக்கு ஸ்டாலின் பேசுகிறாரு, வரவங்க நேற்று வந்தவன் போனவன் பூரா நம்மளே தான் வந்து அடிக்கணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, பிளேடை வச்சுக்கிட்டு ஆலமரத்தை வெட்டணும்னு நினைக்கிறாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? இது வந்து விஜயனுடைய விமர்சனத்துக்கு அவங்க 2 பேரும் ஈல்ட் ஆகுறாங்க, ஃபாதர் சன். ஆனா சீமான் இவ்வளோ எதிர்த்து சண்டை போட்டும் அவங்க 2 பேரும் சீமான் இன்னைக்கு வரைக்கும் கண்டுக்கிட்டது. இன்னைக்கு இவ்வளவு நாளா சீமான் அவங்க கண்டுக்காததுக்கு காரணம் என்னன்னா, சீமான் வந்து திராவிட கட்சிகளுக்கு நிஜமான த்ரெட்டு. இப்ப எம்ஜிஆரையும் அவங்க கண்டுக்கிறது கிடையாது. எம்ஜிஆர் புதுசா கட்சி ஆரம்பிச்சப்போ அவங்க எதுக்குறீங்களா கண்டுக்க மாட்டாங்க. சோ இப்ப எம்ஜிஆரை கண்டுக்காத திமுக விஜயை கண்டுக்கிறாங்கன்னா அர்த்தம் என்னன்னா விஜய் நிஜமான த்ரெட் கிடையாது. விஜய்க்கு கண்டுக்காமலாம் இல்ல, எம்ஜிஆர் உங்களுக்கு கிரெடிட்டே கொடுத்தது கிடையாது. அரசியல்வாதியே சொல்ல மாட்டாங்க எம்ஜிஆர் வந்து மலையாளினே அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எம்ஜிஆரை கிரிட்டிசைஸ் பண்ணாதே கிடையாது. எம்ஜிஆருக்கு அவரு எதிர்கட்சி தலைவர், அவர் ஒரு அதிமுகன்ற ஒரு கட்சியோட தலைவர்ன்ற மாதிரி அவருக்கு அங்கீகாரமே அவங்க கொடுத்தது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இக்னோர் தான் பண்ணுவாங்க. பட் அதையும் தாண்டி கிரிட்டிசைஸ் பண்ணும்போது இன்னொன்னு, இப்போ கேப்ரியல் நீங்க எம்ஜிஆர் வந்து அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் இறக்குற வரைக்கும் 13 வருஷம் திமுக ஆட்சி கட்டலையே உட்கார முடியல. எங்க போய் ஒரு விமர்சனம் பண்றது? அவங்க எதிர்கட்சியா இருந்தா தானே விமர்சனம் பண்றது. வந்து எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரை ஒரு தலைவரா அவங்க அங்கீகரிக்கல.
முடிஞ்ச அளவுக்கு டவுன் பிளே தான் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. ஸோ நான் ஏன் இதை சொல்றேன்னா, சீமான் அவர்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த அங்கீகாரம் கொடுத்தா என்டிகேவோட ஸ்டேட்டஸும் சீமானோட ஸ்டேட்டஸும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரியான ஒரு ரெகக்னிஷனை என்டிகேக்கு கொடுத்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. ஆனா அந்த ரெகக்னிஷன் அவங்க ஏன் டிவிகே கொடுக்குறாங்கன்னா, டிவிகேனால திமுகவை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனாலதான் அவங்க அந்த ரெகக்னிஷனை கொடுக்குறாங்க. இன்னைக்கு டெபியூட்டி சிஎமும் மறைமுகமா அவங்க டிவிகேவை தாக்குறாங்க, விஜயை தாக்குறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு பெரிய உயரமான இடத்துல இருக்கும். அந்த இடத்துல இருந்து நம்ம டிவிகே அட்டாக் பண்ணும்போது டிவிகேக்கு அட்வான்டேஜ் தான். டிவிகேக்கு ஒரு ஸ்டேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுது. பட் இருந்தாலும் அவங்க அதை பண்றாங்க. அதை ஏன் அவங்க பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் டிவிகேனால நம்ம எதுவும் பண்ண முடியாது. இல்ல, இது வந்து அன்கான்சியஸா அவங்க பண்ணுனது. இது வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா எப்பயுமே அவாய்ட் பண்ண திமுக. இதை தான் நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். எப்பயுமே திமுக அவங்க மேல இருக்கக்கூடிய விமர்சனத்தை ஒன்னா கூட்டணி கட்சியை வச்சு பேச விடுவாங்க, இல்லைன்னா அவங்க கட்சியில கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியதை பேசுவாங்க. ஃபாதர் சன் என்னைக்குமே பேசினது இல்லை. நான் சொல்ற ஃபாதர் சன், அன்னைக்கு இருந்த ஃபாதர் சன்னும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபாதர் சன்னும் சரி, எப்பயுமே வந்து அவங்களுடைய கிரிட்டிசிசத்துக்கு ஈல்ட் ஆக மாட்டாங்க. அதையும் மீறி ஒரு ஷேக் ஆகி விஜயனுடைய வார்த்தைக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு இவங்க தள்ளப்பட்டுட்டாருங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபாதர் சன் சேர்ந்து இதே வந்து விஜய இன்னும் ஒரு படி மேலே தூக்கி விட்டதா தான் நான் பார்க்குறேன். அப்போது நம்ம எதற்காக பேச வந்தோம்னா, இப்போ இன்னைக்கு வந்து 2026 அதிமுகவினுடைய வாக்கு வங்கி குறையும் போது இவங்க எதை நோக்கி பயணிப்பாங்கிறதெல்லாம் நம்ம இதை பேச ஆரம்பித்தோம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த இடத்துல யார் யார் இருக்காங்க? பிஜேபி, விஜய், அதிமுக, நாம் தமிழர். அப்போ இந்த அதிமுகவினுடைய வாக்கு குறையும் போது அவங்க என்டிகேவை நோக்கி வருவாங்கங்கிறது உங்களுடைய வாதமாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுகவை எதிர்க்கிறனாலேயே என்டிகேவை நோக்கி வரமாட்டாங்க. பிஜேபி, டிவிகே, அதே மாதிரி வந்து என்டிகே, இந்த மூணுல யார் ஓட் ஷேர் அதிகம் வச்சிருக்காங்கன்னு அங்கே போக தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல தான் இந்த பொலிட்டிக்கல் வந்து அலைன் ஆகுவாங்க. வெறும் திமுகவினுடைய எதிர்ப்பு சீமான் திடகாத்திரமாக பேசிட்டு இருக்கிறாருங்கிறனாலவே அதிமுக ஓட்டு போட்டவங்க போகிறோம், இனிமேல் நான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடலான்னு வரமாட்டான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மூணில் பிஜேபி, என்டிகே, டிவிகே, இந்த மூணில் இப்போ எது நடக்கும்னா, இப்போ இந்த எலெக்ஷனில் இப்போ பிஜேபியை விடவும் டிவிகேவை விடவும் நாம் தமிழர் கட்சி அதிகமாக வாங்கிட்டாங்கன்னா டோட்டலி கம்ப்ளீட்லி அன்டிஸ்பியூட்டட் லீடர் வில் பி சீமான். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க சொல்றது ஒரு ஆங்கிள். ஆனா இந்த இடத்துல டிவிகே வந்து நாம் தமிழர் கட்சியை விடவும் பிஜேபியை விடவும் ஓட் ஷேர் டிவிகே எடுத்துட்டாங்கன்னா இந்த அதிமுகவுடைய வாக்கு வங்கியை பறிக்கக்கூடிய பவர் டிவிகேக்கு வந்துடும். அதான் இப்போ நீங்க எப்படி சொல்ல வரீங்கன்னா, வெறும் ஒரு ஓட்ஸை பேஸ் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசுறீங்க. இப்போ டிவிகே லெட்ஸே ஒரு 10% ஓட்ஸ்க்கு மேலே வாங்கிட்டாங்கன்னா ஏடிஎம்கே ஓட்ஸ் வந்து டிவிகே சைடுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மக்களை பொறுத்தளவில் யாருக்கு அதிகமான வாக்கு இருக்கோ அவங்கள நோக்கி போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க. பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, இதை நம்ம சோஷியலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் பார்க்கணும். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த 2010க்கு முன்னாடி எந்த தமிழ் தேசிய கட்சியும் வளர்ந்தது கிடையாது. அவங்க வளர்ந்து வருவாங்க, ஆனால் ஏதோ ஒரு வகையில் திமுக உள்வாங்கிடுவாங்க அவங்கள. ஆதித்தனார் அவர்களாக இருக்கலாம், மாப்போசி அவர்களாக இருக்கலாம், அப்புறம் சம்பத் அவர்களாக இருக்கலாம், இவங்க எல்லாமே அப்படி தான் காணாமல் போனாங்க. பட் நாம் தமிழர் கட்சி 2010க்கு அப்புறம் ஏன் ஸ்ட்ராங்காக வளருதுன்னா, தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. திராவிட கட்சிகளால் சில வாக்குகளை உள்வாங்க முடியல. நிறைய மக்கள் அதிருப்தியாக இருக்காங்க. யூத் செக்டார் தான் அவங்களால கவர் பண்ண முடியல. யூத் அன்ஹாப்பியா இருக்காங்க, சில உழைக்கும் வர்க்கத்தினர் அன்ஹாப்பியா இருக்காங்க, சில சாதியினர் அன்ஹாப்பியா இருக்காங்க. எங்க காஸ்டுக்கு ரெப்ரசன்டேஷன்ல எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்ற அன்ஹாப்பினஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, திமுகல குடும்ப அரசியல் இருக்கு. எல்லாம் ஓவரால் அந்த ஸ்ட்ரக்சரே ஃபேமிலி வைஸ் தான் ஆர்கனைஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ கீழே இருக்கவங்க மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். ரெப்ரசன்டேஷன் நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அவங்களாம் என்ன ஆகிறாங்கன்னா, ஸ்லோவாக திமுக விட்டு வெளியே போறாங்க. திராவிட கட்சிகளை விட்டு வெளியே போய் அவங்க நாம் தமிழர் கட்சியில போய் அவங்க சேர்றாங்க. ஸோ இதை நம்ம சோஷியலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் பார்க்கணும். தமிழ் சொசைட்டில இன்னைக்கு திராவிட கட்சிகளால தமிழ்நாட்டில் எமர்ஜ் ஆகி வரக்கூடிய நிறைய வர்க்கங்கள் இருக்குல்ல, வர்க்கங்களா இருக்கலாம், சாதிகளா இருக்கலாம், புது கிளாஸா இருக்கலாம், அவங்களெல்லாம் உள்வாங்கிறதுக்கான சக்தி வந்து இன்னைக்கு திராவிட கட்சிகளுக்கு இல்லை. ஸோ அதனாலதான் சீமான் வளர்ந்து வராரு. ஸோ சொசைட்டில இருக்க ப்ராப்ளம் இதுதான். இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன்னா நாம் தமிழர் கட்சி அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, அதனாலதான் ஒவ்வொரு பர்சன்டாக ஸ்லோவாக அவங்க கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறாங்க. திமுக சைட்ல இருந்து நாம் தமிழர் கட்சியோட growth ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் இருந்தாலும் முடியல. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். இல்லை, இது எப்போ நடக்கும்னா, நான் அக்ரி வித் யுவர் பாயிண்ட். திஸ் வில் ஹேப்பன் ஒன்லி வென் இன் 2026 சீமான் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் இஸ் ஓட் ஷேர். இன்க்ரீஸ் பண்ணலனா கூட வாங்கின ஓட்டை விட கேப்ரியல் இது ஓட்டு குறைஞ்சிருச்சுன்னா, ஏன்னா சீமான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே வருத்தம் அதுதான், உங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த்தை பெட் வைக்காதீங்கன்றேன் நான். உங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த் என்னன்னா, உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் வாக்கு இன்க்ரீஸ் ஆகி, இப்போ நீங்க சொன்னதுல கூட நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அவங்க படிப்படியாக வளர்ந்துகிட்டு வந்திருக்காங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ப்ளஸ் பாயிண்ட். மெயின் ஃபல்க்ரமே அதுதான். அதை நீங்கள் பெட்டிங் வைக்காதீங்க இந்த எலெக்ஷனில். ஏன்னா அந்த 8.2 இதுக்கு கீழே வந்துருச்சுன்னா உங்களுக்கு எது மெயின் ப்ளஸ்ஸோ உங்களுக்கு அது மைனஸாக மாறிடும். ஏன்னா என்றைக்குமே ஒரு மனுஷனுக்கு
எது உங்களுக்கு நீங்கள் ப்ளஸ் அதிகமான ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் மைனஸாக மாறும். ஸ்ட்ரென்த் ஒன்லி வில் பிகம் வீக்னஸ். அப்போ இந்த இடத்துல நான் என்னுடைய ஒரே ஒரு வியூ சொல்லிடுறேன். சீமான் வந்து நான் படிப்படியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோங்கிறது தான் அவருடைய ஸ்ட்ரென்த்து. அதை நீங்கள் பெட்டிங் பண்ணிடாதீங்க. இந்த எலெக்ஷனில் நான் எதிர்த்து அடிக்கிறேங்கிறதுக்காக வந்து எல்லாத்தையுமே நான் எதிர்த்து போராடணுங்கிறதுக்காக இந்த 8ங்கிறது 7ஆக மாறிடுச்சுன்னா உங்கள் மேலே வரக்கூடிய மக்களுடைய பார்வை வேற பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். வந்துக்கிட்டு இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ அதை இன்னும் நீங்கள் ஸ்வீகரிக்கிறது தான் உங்களுக்கு, அதுக்கு தான் நான் ஸ்ட்ராட்டஜி வேணுங்கிறேன். அப்போ நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஜய் வந்து ஒரு அளவுக்கு மற்ற யாரையும் விட உங்களுக்கு ஏதுவான ஒரு அலையன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களோட சேரும்போது டெஃபினட்டாக நீங்கள் 2 பேர் அலைன் ஆகும்போது சீமானுக்கு 8ங்கிறது ஒரு பாதி சீட்டு நின்னாங்கன்னா கூட 15% ஈஸியாக போகலாம். அப்போ he will become further more stronger. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறவங்க இதை ரொம்ப உத்து சீமான் கவனிக்கணும். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி, நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஆனால் நம்ம எதை பெட் பண்ணுறங்கிறத பார்க்கணும். அப்போ ரிஸ்க் ஃபேக்டர் என்ன, நம்மளுடைய ட்ரேட் ஆஃப் என்னன்னு பார்க்கணும். நம்மளுடைய மெயின் கோர் ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் என்றைக்குமே ட்ரேட் ஆஃப் பண்ணிடக்கூடாது. சாதாரண ஆன்சிலரி ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ட்ரேட் ஆஃப் பண்ணுங்க. வளர்ந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறது மட்டும்தான் சீமானுடைய பிரதான இன்னைக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதில் நீங்கள் அடி வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த இதுவும் சரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். எக்ஸாக்டா என்னோட பாயிண்ட் அதே தான். இப்போ என்னன்னா இன்னைக்கு இந்த 8% வாக்கு வாங்கியிருக்காங்கல்ல, ஒவ்வொரு பர்சன்டா ஒவ்வொரு வருஷமும் அவங்க இன்க்ரீஸ் ஆயிருக்காங்களா, 3, 6, 8 வந்து. ஆமா. ஸோ ஆவரேஜா பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 1% ஓட்டு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2016 இருந்து 24 வரைக்கும். அதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னா, ஒன்று அவங்க காம்ப்ரமைஸ் ஆகல, ரெண்டாவது நான் சொன்னது போல சொசைட்டில அந்த ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ சீமான் அவர்கள் சூப்பரா பேசுறாரு, அதெல்லாம் தாண்டி சொசைட்டில அதுக்கான தேவை இருக்கு. அதனாலதான் சீமானோட ஓட்ஸ், நாம் தமிழர் கட்சியோட ஓட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ நீங்க சொன்னது போல இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது காரணம் அவங்களோட கோர் என்ன தெரியுமா, அவங்களோட ஐடியாலஜி தான். அவங்க ஸ்ட்ராங்கா ஐடியாலஜியில் இருக்காங்க, வேற எந்த கட்சியோடய அவங்க காம்ப்ரமைஸ் ஆகல. ஸோ நான் காம்ப்ரமைசிங் பார்ட்டியா அன்காம்ப்ரமைசிங் பார்ட்டியா இருக்கிறனால தான் அவங்க க்ரோ ஆகிறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட ஃபல்க்ரம், அதுதான் அவங்களோட கோர். ஸோ அதை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா நீங்க வீழ்ந்துருவீங்க. ஸோ இப்போ விஜயோட போய் நீங்க கூட்டணி வைக்கிறது உங்க ஐடியாலஜியை காம்ப்ரமைஸ் பண்றது. விஜய்க்கு ஐடியாலஜி கிடையாது. திராவிடமும் தமிழ் தேசியமும் சேர்த்து வச்சு பேசுறது ஐடியாலஜி கிடையாது. 50% தமிழ் தேசியம்னு ஒன்றும் கிடையாது, 50% கம்யூனிசம்னு எதுவும் கிடையாது. நீங்க அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல நீங்க ரொம்ப வந்து இப்படி ஐடியாலஜி முழுக்க நீ வந்து தமிழ் தேசியம் பண்றீங்க தான்னா, என்னுடைய வார்த்தை என்னன்னா, அதுக்காக தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இப்போ தமிழ் தேசியம் பேசுற எல்லாருமே சீமான் பின்னாடி நிக்கல. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மணியரசன் தனியா நிக்கிறாரு, தியாகு தனியா நிக்கிறாங்க. இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வந்தீங்க தமிழர் கூட்டமைப்பு அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு போட்டி, அந்த ஒரு ஃபங்க்ஷன் இன்னைக்கு நடத்துறாங்க. அது நல்ல விஷயம் தானே. அதுவுமே எதை காட்டுதுன்னா, அதுவுமே எதை காட்டுதுன்னா, தமிழ் தேசியத்துக்கான ஸ்பேஸ் அதிகமாகுதுன்றதான் காட்டுது. தமிழ் தேசிய கட்சிகள் நிறைய வளர்றதுக்கான காரணம் என்னன்னா, தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கான ஸ்பேஸ் கிரவுண்ட்ல இன்க்ரீஸ் ஆகுது. இல்ல அதை நான் மாற்று கருத்தை இல்லை. ஆனா இதை கன்சாலிடேட் சீமான் பண்ணலன்னா சீமானுக்கு இட் வில் பிகம் வீக்னஸ்ங்கிறேன் நான். சரி, நான் வந்து இப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வீக்னஸும் இருக்கும். என்னுடைய கோர் ஸ்ட்ரென்த்தை நான் லூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அதுதான் என்னை தள்ளிட்டு போகுது. என்னை நோக்கி கொண்டு வரதே என்னுடைய அந்த ப்ளஸ். என்ன ப்ளஸ், எனக்கு நான் படிப்படியாக முன்னுக்கு வந்துட்டு இருக்கேன். அப்போ இந்த கான்ஃபிடென்ஸை வந்து நீங்கள் இந்த வரப்போகிற எலெக்ஷனில் கொடுக்கலன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு நீங்கள் பேசுறதுக்கே உங்களுக்கு ஒன்றும் சப்ஜெக்ட் இருக்காது, கொள்கை மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒன்று நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறீங்க எல்லாத்தையும் உங்களோட கூட்டணியில் வைக்கணும். நீங்கள் ஆனா நம்ம காம்ப்ரமைஸ் நடத்த மாட்டேங்கிறீங்க. காம்ப்ரமைஸ் ஆயிட்டுனா நானும் மற்றவங்கள மாதிரி ஆயிடுவேன். இல்ல ஆகாதுங்கறேன். நீங்க திமுக கூடயோ அண்ணா திமுக கூடயோ இல்ல பிஜேபி போனீங்கன்னா இது நீங்க சொல்ற வாதம் 100க்கு 100 உண்மை. ஆனா இந்த இடத்துல விஜய் என்ன சொல்றாரு, என்னுடைய ஒரு பாதி தமிழ் தேசியம்ங்கிறாரு. இன்னைக்கு ஒரு 50% தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க தமிழ்நாட்டில் யார் இருக்கா சார்? இப்ப கேள்வி சிம்பிள் சார். விஜய்க்கு திராவிடம் எதிரியா ஃப்ரெண்டா? அவர் ரெண்டு கண்ணுங்கிறாரு. அப்ப எதிரி இல்ல யாரு? திராவிடம். அப்ப விஜயோட எதிரி இல்ல. திராவிடம் எதிரியா இல்லையாங்கிறத விட மக்களுக்கு எந்த கொள்கை முரண்பாடான கொள்கை திராவிடத்திலிருந்து விஜய் எடுத்து அது மக்களுக்கு ஏற்புடையாத இல்லாத கொள்கை எதுன்னு சொல்லுங்க. பேசிக்கலி இவ்வளவுதான் சார். ஃபண்டமெண்டலா நாம் தமிழர் கட்சி திராவிடத்துக்கு எதிரான கட்சி. எந்த அடிப்படையில சார்? திராவிடத்தை வீழ்த்துறதுக்காக தான் அந்த கட்சி எந்த அடிப்படையிலன்னு கேட்கிறேன். எந்த கொள்கை அவங்க திராவிட கொள்கை அவங்க பிடிக்கலங்கிறாங்க? ஓவரால் திராவிட பார்ட்டி சிஸ்டமே பிரேக் பண்ணுன்றாங்க. திராவிடத்தினுடைய ஐடியாலஜி பிடிக்கலையா, இல்ல திராவிடங்கிற பேர்ல இவங்க ஆன்டி திராவிடியன் பார்ட்டிஸ் வந்து பார்ட்டிஸா பிஹேவ் பண்றாங்க? ஒண்ணு திராவிட கட்சிகள் இன்னைக்கு திராவிட கட்சிகளாவே இல்லன்றது ஒண்ணு இருக்கு, அதை எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. சோ இப்ப நாம் தமிழர் கட்சி ஐடியாலஜிக்கலா திராவிட சித்தாந்தத்தை ஏத்துக்கலன்றது ஒண்ணு. ரெண்டாவது இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளையும் ஏத்துக்கல. அப்கோர்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் திராவிட கட்சிகளும் கிடையாது, அவங்க ஐடியாலஜி தூக்கி போட்ட நாள் ஆச்சு. பட் ரெண்டையுமே அவங்க ஏத்துக்கல. இதுதான் அவங்களோட வாதம். இதுல விஜயோட ஸ்டாண்ட் என்ன? விஜய் திராவிடத்தை எப்படி பாக்குறாரு? விஜய் என்ன சொல்றாருன்னா, என்னோட ஒரு கண்ணு திராவிடம்னு அவர் சொல்றாரு. சோ அப்ப விஜய்க்கு வண்டியில இடம் கிடையாது. விஜய் வேற நான் அதை தான் டிஃபரெண்டா பார்க்க சொல்றேன் கேப்ரியல். இந்த இடத்துல தான் உங்களுக்கு எனக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. இப்ப திராவிடத்துல பெண் உரிமை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
தமிழ் தேசியத்திலும் பெண் உரிமை, இதை எங்கேயாவது எதிர்க்க போறீங்களா? இல்ல. திராவிடத்துல ஜாதி வேண்டாங்கிறாங்க, தமிழ் தேசியத்திலும் ஜாதி வேண்டாங்கிறாங்க, எங்கேயாவது எதிர்க்க போறீங்களா? வெளிப்படையான ஆட்சி வேணும், அரசியல்ல ஊழல் இருக்கக்கூடாதுன்றாங்க, தமிழ் தேசியம் அதே மாதிரி வெளிப்படையான ஆட்சி வேண்டும், அரசியல்ல ஊழல் இருக்கக்கூடாதுங்கிறாங்க, இதுல எங்கேயாவது எதிர்க்க போறோமா? அப்ப இந்த ரெண்டு ஐடியாலஜியிலையும் எந்த ஐடியாலஜியிலுடைய டிஃபரன்ஸ் எங்க வருது? இங்க வந்து இண்டிவிஜுவல் பொலிட்டிக்கல் பார்ட்டி மேல இருக்கக்கூடிய குற்றங்கள் தான். அப்ப இந்த இடத்துல நான் அதை தான் விஜய் அவர்களும் அந்த மாநாட்டில் என்ன சொல்றாரு, நீங்க பேசுறதையெல்லாம் தத்துவங்களை பேசிட்டு நீங்க அண்டர் கிரவுண்ட்ல ட்ரில்லிங் பண்றீங்கன்றார். அவ்வளவு காட்டமா அவர் விமர்சிக்கிறார். அப்ப நீங்க பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, அப்ப அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமான்னு கேட்கிறார். அப்போ இந்த இடத்துல நீங்க எந்த கொள்கையில, ஓகே திராவிடத்துல எனக்கு இந்த கொள்கை சொல்றாங்க, இந்த கொள்கையில எனக்கு உடன்பாடு இல்லை, எந்த கொள்கை? நான் சிம்பிளா சொல்றேன், இப்போ தமிழ் தேசியம் நம்ம சொல்லும் போது அது வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு ஐடியாலஜி. ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கொள்கை அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு நான் இப்போ என்ன சொல்றேன்னா, திராவிட கட்சிகளுக்கு நான் பெரிய பிரச்சனையா என்ன பார்க்கறேன்னா, அவங்க தமிழ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண முடியல. இங்க ஓட் போடுறது தமிழ்நாட்டு மக்கள் தானே, ஆனா இங்க இருக்கிற கட்சிகள்லாம் திராவிட கட்சிகள் இருக்காங்க. சோ பிரதானமா அவங்க தமிழ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய இடங்கள்ல நான் பார்க்கறேன் திராவிட நாகரிகம், திராவிட கலாச்சாரம் அப்படி அந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாங்க. சோ ஃபண்டமெண்டலா தமிழ் ஐடென்டிட்டியை உள்வாங்கிக்கிறதுலயே திராவிட கட்சிகளுக்கு நிறைய சிக்கல் இருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது, சும்மா சாதாரண ஒரு வார்த்தை தானே அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட முடியாது. ஸோ இது ஒண்ணு. ஓவரால் அந்த தமிழ் அப்படின்ற அந்த அடையாளத்தை உள்வாங்கிக்கிறதுலயே திராவிட கட்சிகளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ரெண்டாவது, பொருளாதார ரீதியா கலாச்சார ரீதியா நம்ம ஒரு சோசியலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போதும் ஒரு விஷயம் என்னன்னா, திராவிட கட்சிகளுக்கு முன்னாடி நேஷனல் பார்ட்டிஸ் இருந்தாங்க, காங்கிரஸ் பார்ட்டிலாம் இருந்தாங்க இல்லையா. காங்கிரஸ் பார்ட்டியோட பிரச்சனை என்னன்னா, அவங்க தமிழ்நாட்டில் இருந்த ஒரு தரப்பு மக்களை மட்டும்தான் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணாங்க. டாப்ல இருக்கக்கூடிய மக்களை மட்டும் காங்கிரஸ் பார்ட்டி ரெப்ரசென்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திராவிட கட்சிகள் உள்ள வரும்போது அவங்க இன்னும் நிறைய குரூப்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய பிசிஸ்லாம் ரெப்ரசென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ் சொசைட்டில இருக்க பிரச்சனை என்னன்னா, இன்னும் நிறைய தமிழர்களை உள்வாங்க வேண்டிய தேவை இருக்கு. எப்படி காங்கிரஸால பிசிஸ் எல்லாம் உள்வாங்க முடியலையோ, அதே மாதிரி திராவிட கட்சிகளால சில குரூப்ஸை தாண்டி எல்லாரையும் உள்வாங்க முடியல. சோ அந்த ப்ராப்ளம் இருக்கு. சோ இப்போ ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியோட பிரதானமான நோக்கம் என்னன்னா, எல்லா தமிழர்களுக்குமான ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தோம்னா ரெப்ரசன்டேஷன் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. சோ இதையும் உள்வாங்கணும். நீங்க ஆன் பேப்பர் திராவிடம் நாங்க எல்லாருக்குமான ஆளு நீங்க சொல்றது வேற, ஆனா கிரவுண்ட்ல உங்களுக்கு அந்த விஷயத்தை பண்ண முடியல. சோ அதெல்லாம் பிராக்டிகலா பண்ண வேண்டிய தேவை இருக்கு. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, நீங்க வார்த்தைகளை எதிர்க்காம செயல் திட்டங்களை எதிர்ங்கன்ற. அதுதான் நீங்க வந்து எனக்கு திராவிடம் அடையாளம் பூசாதீங்க, அதுல நான் ஏற்புடைய இருக்கேன், தமிழர்களே சொல்லுங்க. அப்ப இதை வந்து ஒரு முழுக்க திராவிடங்கள் சொல்றவங்களும், எனக்கு 50% தமிழ் தேசியங்கிறவர் விஜய் வந்து இல்ல தமிழ் இனத்தை அழிச்சிட்டு திராவிடம்ங்கிறது அங்கே பெயிண்ட் பூசுவார்னு அவர் எப்படி எதிர்பார்க்குறாங்க? அது எதிர்பார்ப்பே தவறான எதிர்பார்ப்பு. அப்போ நான் எனக்கு 2 கண்கள்னு சொல்லும்போது எனக்கு 2க்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்குறேங்கிறார். அப்போ இந்த இடத்துல நான் வந்து தமிழை வந்து நான் அடையாளப்படுத்தாமல் விஜய் போயிடுவாருன்னு நம்ம சொல்றது வந்து ஒரு அவநம்பிக்கை, அது வேண்டியதில்லை. அப்போ என்னுடைய பார்வை என்ன இருக்குன்னா, உங்களுக்கு நீங்கள் தமிழ் தேசியத்தை பேசி அது சார்ந்த மக்கள் நல திட்டங்களை கொண்டு வரணுங்கிறது. ஏன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா தான் இது எல்லாமே செய்ய முடியும். இல்லைன்னா நானும் நீங்களும் கூட ஒரு மீட்டிங்கை பேசி மேடையாக பேசிட்டு போகலாம். ஆனால் இங்கே நம்மளுடைய கருத்துக்களை பூரா எப்போ செயல் திட்டமாக மாற்ற முடியும்? அதிகாரத்துக்கு வரணும். அதனால தான் இவங்க எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ளார வராங்க. அப்போ அந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ளார வந்து தேர்தலை மக்களை சந்தித்து வென்றெடுக்காமல் அந்த பதவியை வந்து அதிகாரத்தை அடைய முடியாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வெறும் ப்ராபகாண்டாவே இருந்துட போறீங்களா, இல்லை ஆட்சிக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பாடியாக மாற போறீங்களா? அப்போ இந்த ஆட்சிக்கு வரத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு யுக்தியை கையில் எடுக்கணும். நீங்கள் போய் ஐடியாலஜி காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இல்லை. நீங்கள் திமுக கூடயோ அண்ணா திமுக கூடயோ பாரதிய ஜனதா கூடயோ கூட்டணி போனீங்கன்னா கம்ப்ளீட் ஐடியாலஜி காம்ப்ரமைஸ். பட் இதே விஜயும் நீங்களும் ஒன்னா சேரும்போது இட் இஸ் நாட் அன் ஐடியாலஜி காம்ப்ரமைஸ். திருப்பி சொல்றேன், இந்த திராவிடம்ங்கிற, நான் அதனால தான் ஒவ்வொரு பாயிண்டா சொன்னேன், திராவிடத்தினுடைய எந்த கொள்கை தமிழ் தேசியத்தினுடைய கொள்கையிலிருந்து மாறுபடுது? எல்லாம் ஒண்ணுதான், பேர் மாத்தி இருக்கு. ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, திராவிடங்கிற பேர்ல நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் எனக்கு பிடிக்கலங்கிறார் சீமான். நீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுங்கிறது இருக்காங்க. அப்புறம் இந்த செய்யறதும் வேற செயல்றது வேற இல்லாம சொல்லும் செயலும் ஒன்னா இருந்தா எல்லாருமே எல்லாத்தையுமே மதிப்பாங்க. அப்ப மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அரசியல் கிடைக்கும். அதை நோக்கி சீமான் நகரணும், விஜயும் நகரணும். இப்ப சீமானை மட்டும் சொல்ல, இது விஜய்க்கு சேர்ந்து தான் இதை சொல்றேன். அப்ப நீங்க 2 பேரும் நீங்க ஒன்றிணைலன்னா, சீமானும் சரி விஜயும் சரி 2 பேரும் சேர்ந்து திமுகவை 2வது தடவையா ஆட்சி கட்டலில் அமைக்கிறதுக்கு உண்டான சரித்திரத்தை உண்டு பண்றதுக்கு சீமானும் பாடுபடுறாரு, விஜயும் பாடுபடுறாருன்னு தான் நம்மளால பார்க்க முடியும். விஜய் மட்டும் இதை பாடுபடுறாருன்னு நம்ம சொல்றதை ஏற்றுக்க முடியாது. சீமானும் சேர்ந்து பாடுபடுறாரு திமுக வர்றதுக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஏன்னா நீங்க உங்களுடைய பொது எதிரியை நீங்க எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு வியூகம் அமைக்கணும். அப்ப இன்னைக்கு கூட இருக்கிறவங்க, நான் அதை தான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன், சீமான் கூட இருக்கிறவங்களாகட்டும் விஜய் கூட இருக்கிறவங்களாகட்டும் இதில் சூதானமாக இருக்கணும். காரணம் என்னன்னா, உங்களுக்கு நல்லது செயல்றோங்கிற காரணத்திலேயே கூட இருக்கிறவங்களே ஆனால் நீங்கள் யாருன்னு தெரியுமான்ட்டு சீமான் கிட்டையும் விஜய் கிட்ட தலைவா நீங்கள் யாருன்னு தெரியாதா அப்படிங்கிறது இந்த தூபத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கூட இருக்கிறவங்களை இயக்கிறது வெளியிருந்து இயக்குவாங்க. இதில் நீங்கள் சூதானமாக இருக்கணும்.
அப்ப நீங்க 2 பேரும் நின்று கொஞ்சம் யோசிச்சு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு ஒருத்தரை பார்த்து நம்ம எந்த பயணத்துல இருக்கிறோம், யாரை எதிர்ப்பான பயணத்துல இருக்கோம், யாருக்கு நல்லது பண்றதுக்கு உண்டான பயணத்துல இருக்கிறோன்னு சீமானும் நின்று எடப்பாடி யோசிக்கணும், விஜயும் நின்று எடப்பாடி யோசிச்சு அவங்க 2 பேரும் ஒரு ஒப்புதலுக்கு வரணும். இவங்க 2 பேரும் கை கூடல வந்து யாருமே உடனே வந்து சீமானை வந்து நீங்க ஏன் விஜய் கூட போய் சேர்ந்துட்டீங்க, தமிழ் தேசியமே அழிஞ்சு போச்சுன்னு சொல்றது ஒரு ஆள் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அவர் 50% தமிழ் தேசியங்க. 2 கண், இது 50% கூட இல்ல, ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். 2 கண்ணுல எந்த கண்ணு முக்கியம் இல்ல, ரெண்டுமே முக்கியம். அப்ப ரெண்டுமே 100% வரவே வராது. என்னோட ஃபாசிசமும் கம்யூனிசமும் என்னோட இரு கண்கள்னு சொல்ல முடியாது சார். 2 முரணான விஷயம் சார். அதான் சார் பிரச்சனை. இது 2 முரண்பட்ட கருத்துக்கள் சார், இது சித்தாந்தங்கள். இப்ப இன்னைக்கு கம்யூனிசம் ஃபாசிசம் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இந்தியா நாட்டுல விட்டுருங்க. அது பண்றோம். சைனால ரூலிங் பார்ட்டி யாரு? ஆனா பண்றான். அங்க நடக்கிறது ஃபாசிசம் ஆட்சி இல்லையா? சிம்பிள் சார். ஆனா அவன ஃபாசிஸ்ட்னு ஒத்துக்க மாட்டான். சோ இப்போ நீங்க வந்து தியரி ஆன் பேப்பர் நீங்க என்னோட இரு கண்கள் ஃபாசிசம் அண்ட் கம்யூனிசம் நீங்க சொல்றீங்கன்னா அது ஃபண்டமெண்டலி ஃப்ளாடு. கம்யூனிசம்ன்றது கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் பிலாசபி ஐடியாலஜி, ஃபாசிசம்ன்றது டிஃபரெண்ட் ஐடியாலஜி. அப்படி வைக்கிறதே அபத்தமா இருக்கு. இல்ல நான் அதைத்தான் சொல்ல வரேன் கேப்ரியல். இன்னைக்கு அட் தி எண்ட் ஆஃப் தி டே நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு காமன் மேனுக்கு நீங்க அரசியல்ங்கிற ஒரு அடிப்படை என்ன? காமன் மேனுக்கு நீங்க நல்லது பண்ணணும். ஒரு ஏழ்மையில எதுக்கு நீங்க திராவிடம் தமிழ் தேசியம் எல்லாம் பேசுறீங்க? நல்லது பண்ண வந்திருக்கீங்க. அப்ப அப்படி சொல்லிட்டு போக வேண்டியது எதுக்கு? திராவிடம் நான் சொல்ல வரேன், உங்களுக்கு சித்தாந்தத்துல நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு சித்தாந்தத்தை கொண்டு வரீங்க? எந்த ஒரு கட்சியுமே அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்டா ஒரு ஓட் பேங்கை கொண்டு வரதுக்கு எல்லாத்துக்குமே கம்பல்ஷன் இருக்கு. அவர் ஓட் பேங்க் கொண்டு வரதுக்கு ஏன் அப்படி குழப்பிட்டு இருக்காரு? அதாவது சீமானுக்கும் அந்த ஓட் பேங்க் கொண்டு வரணுங்கிற கம்பல்ஷன் இருக்கு, திமுகவுக்கு இருக்கு, அதிமுகவுக்கு இருக்கு, பிஜேபிக்கு இருக்கு, விஜய்க்கு இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. ஏதோ ஒன்று சொன்னா என்ன சொன்னா உடனே நமக்கு டக்குன்னு ஒரு மாஸ் கிடைக்கும். இதைத்தான் ஒவ்வொரு கட்சியுமே பண்றாங்க. நான் இப்ப எந்த கட்சியுமே சிங்கிள் அவுட் பண்ண விரும்பல. ஒரு சாதி கட்சி ஆரம்பிக்கிறீங்க கூட எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க? எனக்கு ஓட்டு வேணும்ன்றதுக்காக நான் தமிழ் தேசியமை யூஸ் பண்ணிப்பேன், திராவிடமை யூஸ் பண்ணிப்பேன், அதுக்காக இந்த வார்த்தைகளை யூஸ் பண்றேன்னா எப்படி அவரோட போய் அலைன்ஸ் வைக்க? அது நம்ம எப்படி நீங்க இப்ப நான் தமிழ் கட்சி அப்படி சொல்லல. நாங்க தமிழ் தேசியத்தை ஓட்டுக்காக தமிழ் தேசியம்ன்ற வார்த்தை யூஸ் பண்றோம்ன்றது நான் தமிழ் கட்சியோட ஸ்டாண்ட். நான் இன்னொரு ஆர்குமெண்ட்டுக்காக கேட்கறேன் கேப்ரியல். இப்ப இதே தமிழ் தேசியம் இவ்வளவு தூரம் வந்து திராவிடத்தை எதிர்க்கிறோன்னு சொல்றாங்க. நாளைக்கு இவங்கள ஆட்சிக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப திமுக பண்ணக்கூடியதே இவங்க நாம் தமிழர் பண்ணா தமிழ் தேசியம்ங்கிறதுக்காக எல்லாருமே ஏத்துக்கலாமா? அதை கண்டிப்பா அப்போஸ் பண்ணுவோம். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இங்க எனக்கு ஐடியாலஜி முக்கியம் இல்ல, ஆளக்கூடியவங்களுடைய நேர்மை முக்கியம், அவங்களுடைய கண்ணியம் முக்கியம், அவங்களுடைய ஒழுக்கம் முக்கியம். அரசியல்ங்கிறத நீங்க என்ன தத்துவம் வேணா பேர் வச்சுக்கோங்க. அரசியலினுடைய அடிப்படை நோக்கம் என்ன? கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேல கொண்டு வரணும், அமைதியான வாழ்க்கை. இதை மட்டும் ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டும் வச்சுக்கிறேன். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாளைக்கு பவருக்கு வந்து திராவிடம் பண்ணக்கூடிய அதே வேலையை பண்ணா அது தப்பு இல்லையா? இது அன்னைக்கு தமிழ் தேசியம் வேண்டாமான்னு தூக்கி எறிஞ்சிடலாமா? அதுதான் என்னுடைய கேள்வி. தூக்கி எறியணும். தமிழ் தேசியம் வேணாலும் தூக்கி எறியக்கூடாது, அந்த கட்சியை தூக்கி. அதான் நான் சொல்ல வரேன். அப்ப இன்னைக்கு திமுக உங்களுக்கு திராவிடத்துக்கு எகென்ஸ்டா இருக்குன்னா திமுகவை தூக்கி எறியறதுக்கான யுக்தி வைங்க. திராவிடத்துல எதிர்க்கிறங்கிற பேர்லயே உங்களுக்கு ஆதரவா வரக்கூடிய ஆளை கூட நீங்க எதிரியா பார்க்காதீங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை எந்த கட்சிக்கு வரும்னா, இப்ப ஒரு கட்சியை வந்து அந்த கட்சியோட தொண்டர்களை அந்த கட்சியோட தலைமை ஐடியாலஜிக்கலா ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்து வச்சுப்போம். தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை நல்லா உள்ள அந்த கேடஸுக்கு உள்ள கொண்டு போய் அவங்களை ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்தா அந்த கட்சி தவறான பாதையில போறதுக்கு அந்த கட்சி கேடஸை அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த கட்சி தவறான பாதையில போனா, அந்த கட்சி தலைமை தவறான பாதையில போனா அந்த தொண்டர்களே அவங்கள கட்சியை வந்து எதிர்ப்பாங்க. ஏன்னா அந்த கட்சி தொண்டர்கள் வந்து நல்லா ட்ரெயின்டா இருப்பாங்க, ஐடியாலஜிக்கல் நாலேஜ் அந்த தொண்டர்களுக்கு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சி தவறான ரூட்ல போகாது. பட் இப்போ விஜயோட கட்சி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, தொண்டர்களுக்கு பெரிய ஐடியாலஜிக்கல் நாலேஜ்லாம் இல்லை. இன்னைக்கு அவங்க கட்சிக்காரங்க வந்து டிவியில் வந்து பேசுறாங்க, அபத்தமா இருக்கு அவங்க பேசுற நிறைய விஷயங்கள்லாம். ரொம்ப பேசிக்கான பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டிவியில் பேசுற ஆட்களுக்கே பெரிய பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை. தொண்டர்கள் மோஸ்ட்லி பார்த்தோம்னா அவங்க எல்லாம் ரசிகர்களா இருக்காங்க, அவங்களுக்கும் பெரிய பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை. இந்த மாதிரியான குரூப் இருக்குல்ல, இவங்க தான் டேஞ்சர். தலைமையை இவங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. தலைமை என்ன பண்ணாலும் இவங்க வாராட்டிட்டு போயிடுவாங்க, அவங்க சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா கடவுள் மாதிரி பாக்குறாங்க விஜய் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்சி வருங்காலத்தில் தவறான ரூட்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஐடியாலஜி பேஸ் பார்ட்டி, இதுதான் எங்க ஐடியாலஜின்னு டிஃபைன் பண்ண ஒரு பார்ட்டி தவறான ரூட்ல போகாது. ஏன்னா கேடஸ் ஐடியாலஜிக்கலா ட்ரெயின் பண்ணியிருக்கும். ஸோ அப்படி பார்த்தா கூட விஜய் வந்து டேஞ்சரா நான் பாக்குறேன். இல்ல இதுல வந்து எனக்கு இன்னொரு மாற்று கருத்து இருக்கு. இன்னைக்கு திமுக ஆரம்ப கட்டத்தில் ஆரம்பிக்கும் போது ஐடியாலஜிக்கல் இன்னைக்கு இருக்கிறத விட அன்னைக்கு ஐடியாலஜிக்கலி அவங்க ஸ்ட்ராங் இல்லையா? திமுக அவ்வளவு மம்மோத் பவர்ல இருந்தீங்க காங்கிரஸ். அப்போ இன்னைக்கு அவ்வளோ ஐடியாலஜி ஸ்ட்ராங். நீங்க சொல்ற அத்தனையும் இன்னைக்கு திமுகவுக்கு பொருந்தும். அவ்வளோ தூரம் கேடர்னுடைய ஸ்ட்ரென்த், அவ்வளோ தூரம் வந்து கொள்கைக்காக உயிரை கொடுக்குறீங்க. சொத்து பத்தை வித்து குடும்பம் நடத்துறதுக்கு வந்தாலும் பரவாயில்ல, கட்சிக்காக வேலை பார்த்தீங்க திமுகவில் ஜாஸ்தி.
அப்போ அன்னைக்கு இருந்த கட்சியினுடைய இன்னைக்கு நிலைமை இந்த 75 ஆண்டு கால திமுகவினுடைய இந்த சாதனை என்னன்னு நான் பார்க்குறேன்னா, அந்த அளவுக்கு வந்து கட்சிக்காக உழைச்சி ஓட்டு போட்ட மக்களை, ஓட்டுக்காக வேலை செஞ்ச மக்களை கூட இன்னைக்கு அதே திமுக சார்ந்த ஆட்களை கூட இன்னைக்கு காசை கொடுத்தாதான் அவங்களே இன்னைக்கு திமுக ஓட்டு போடுவாங்கங்கிற அளவுக்கு அதுதான் இந்த 75 ஆண்டு கால திராவிட சாதனையா இருக்கு. இப்ப திமுக நடந்தது, நான் ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு தான் பேசுறேன். நான் இப்பயும் சொல்றேன், என்னுடைய பார்வையில் என்னுடைய ஆசை சீமானும் விஜய் அவர்களும் ஒன்று சேரணும். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா நீங்க எதிர்க்கக்கூடிய எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையிலையோ எந்த ஊழலினுடைய அடிப்படையிலையோ நீங்க எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு பலம் கூடும். ஒருத்தர் நீங்க சேரும் போதுதான் பலம். அந்த ஒருத்தர் நான் பெரியாளா நீ பெரியாளான்னு நீங்க தனித்தனியா பிரிஞ்சு நிற்கும் போது உங்களுடைய பொது எதிரியை உங்க 2 பேர்த்தினாலையும் வீழ்த்த முடியாது. நீங்க 2 பேரும் இதுல தோத்து போயிருவீங்க. அப்ப தவறான ஆட்டத்தை நீங்க யாரு சொன்னாலும் அந்த தவறான ஆட்டத்தை ஆடாதீங்கிறது ஒரு ஆதங்கத்தில் நான் வெளிப்படுத்துறேன். சீமான் ஜெயிச்சு அவர் ஆட்சிக்கு வரணும், அவரும் மந்திரி சபையில இடம் பெறணுங்கிறது என்னுடைய ஆசை. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இன்னைக்கு சீமான் மாதிரி அரசியல்வாதிகளுடைய குரல் ஓங்கி ஒலிக்கணும் தமிழ்நாட்டில்னா அது மக்களுக்கு நல்லது. அப்போ அந்த கட்சிக்காரங்களை விட எனக்கு சீமான் நாளைக்கு சட்டசபைக்குள்ளார போகணுங்கிற ஆசை எனக்கு அதிகமாக இருக்கு. அப்போ அதுக்கு உண்டான யுக்தியை கையில் எடுங்கிறது தான் நான் இவ்வளோ நேரம் பேசுறது. யுக்தியை தேர்ந்தெடுங்க. நீங்கள் வெறும் கம்ப்ளீட்டாக நான் 100க்கு 100 தமிழ் தேசியம்னு வந்தால் மட்டும்தான் நான் போவேன்னு எடுக்காதீங்க. விஜய் கூட போய் சேர்றனால இது வந்து தமிழ் தேசியம் டைலூஷன் ஆகாது. ஏன்னா அவர் வந்து 2 கண்ணுங்கும் போது இது 50%ங்கிற அர்த்தம் இல்லை. 2 கண்ணில் எதுனா இதை எடுத்துக்கிட்டா பரவாயில்லன்போமா, 2மே 100க்கு 100. அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் விஜய் கூட டிராவல் பண்ணி உங்களுக்கு கருத்து சித்தாந்தத்தில் இருந்தால், இப்போ நீங்கள் என்னை எப்போ கேப்ரியல் உங்களால் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? அதிகமாக நம்ம 2 பேரும் உரையாடணும். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்கிட்ட அதிகமாக செலுத்த உங்களுடைய கருத்தில் நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவேன். அப்போ அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் உண்மையாலுமே உங்களுக்கு திராவிடம் பிடிக்கல, தமிழ் தேசியம் தான் முக்கியம், விஜய் தமிழ் தேசியத்தை நோக்கி கொண்டு வரணும்னா அப்போ நீங்கள் எதிர்கரத்தில் நீங்கள் நிற்கக்கூடாது. இணையணும் 2 பேரும். சீமான் நீங்கள் விஜய் கிட்ட பேசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் வந்து இன்னைக்கு 2 கண்ணுன்னு சொல்றாரா, அவரை வந்து 2 கண்ணுமே எனக்கு தமிழ் தேசியம்னு கொண்டு வரக்கூடிய கடமையை நீங்க கையில் எடுத்துக்குங்க. அதுக்குண்டான வேலையை பாருங்க. நீ 2 கண்ணுமே எனக்கு வந்து 2ன்னு சொன்னனால நீ எனக்கு எதிராளின்னு நீங்க தள்ளி விடாதீங்க. அது உங்களுக்கு பலகீனம்ங்கிறேன் நான். அது சீமானுக்கு பலகீனமாயிரும், விஜய்க்கும் பலகீனமாயிரும். எந்த ஒரு காலகட்டத்திலேயாவது நான் திருப்பி சொல்றது அதுதான், இந்த 8% வாக்குங்கிறது குறைஞ்சிருச்சுன்னா அது சீமானுக்கு ஒரு பெரிய சரிவை நோக்கி அவரை தள்ளிரும். அதனால யார் எந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னாலும் சீமான் தயவு கூர்ந்து இதை சீர்தூக்கி பார்த்து உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு படிப்படியாக உங்களுடைய வாக்கு சதவீதம் ஏறிக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு எந்த பங்கமும் வரவிக்காத அளவுக்கு ஒரு யுக்தி அவர் கையாளணுங்கிறதா என்னுடைய பார்வையாக வைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சர்லேயே இதை நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப நீளமாக நம்ம பேசிட்டோம். ரொம்ப நன்றி சார். எங்கே ஆரம்பிச்சது நம்ம திருமாவளவன் அங்கேருந்து ஆரம்பிச்சு இப்போ இங்கே வரைக்கும் வந்துட்டோம். ரொம்ப நன்றி, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப நன்றி. நன்றி கார்த்திகேயன்.